அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, எழுச்சிமிக்க இளைஞர்களே, குழந்தை செல்வங்களே, நாடார் மகாஜன சங்கம் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, முதல்வர் உள்ளிட்ட பேராசிரிய பெருமக்களே, கல்லூரி எனும் வானில் சிறகடித்து பறக்க வந்தாலும் ஒற்றுமையோடும் ஒழுக்கத்தோடும் ஒரு கூட்டு பறவையாக உயர் பண்போடு திகழ்கின்ற இக்கல்லூரியினுடைய அன்புமிகு மாணவிகளே, உலகெங்கும் உள்ள தமிழன் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நாடார் மகாஜன சங்கம் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் சார்பிலும் SVS அக்மார் கடலை மாவு நிறுவனத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து விளம்பரதாரர்கள் சார்பிலும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாடெங்கும் தித்திக்கும் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ச்சியாக நாம் எல்லாம் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புத்தாட வந்தாச்சு, மத்தாப்பு பட்டாசு வந்தாச்சு, பலகாரமும் வந்தாச்சு. இதெல்லாம் இல்லைனா தீபாவளியா அப்படிங்கிற கேள்வியும் வந்தாச்சு. ஆனாலும் தமிழர் மரபில் நமக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம் தெரியுமா? செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று ஐயன் வள்ளுவர் சொன்ன வழிபடி வாழக்கூடிய ஒரு உயர்குடி சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்பதனால் வெறும் புத்தாட பட்டாசு பலகாரம் தீபாவளி டப்பு டுப்பு முடிஞ்சு போச்சுன்னு போகாம ஒரு சிந்திக்கக்கூடிய பட்டிமன்றத்தை செவிக்கினிய அருமையான நிகழ்ச்சியாக இன்று தமிழன் தொலைக்காட்சி உலகெங்கும் வழங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் தான் நம்மை நாமே சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை பார்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான தலைப்பு. அது ஏன் இந்த காலத்தில் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. இன்றைக்கு மாற்றங்கள் நிறைய நடந்திருக்குது. அதை பூரா பட்டியல் போட்டா எழுதுறதுக்கு பேப்பர் பத்தாது, பேனா பத்தாது. ஒன்றா இரண்டா பழையதை நிறைய இழந்திருக்கிறோம், புதியதை நிறைய பெற்றிருக்கிறோம். இழந்த பழையதில் இழக்கக்கூடாததையும் இழந்திருக்கிறோம். பெற்ற புதியதில் பெறக்கூடாததையும் பெற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல காலத்தே என்று நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பழசு கழிந்து புதிய புதிய புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் எப்படி வழிநடத்தப்படுகிறோம் என்கிற ஒரு கேள்வி. பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனரா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனரா? இப்படி ஒரு தலைப்பு இதுவரை இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் கிடையாது. முதல் முறையாக தமிழன் தொலைக்காட்சியில் நாடார் மகாஜன சங்கம் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி SVS அக்மார் கடலை மாவு நிறுவனத்தின் துணையோடு நாட்டு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாக தீபாவளி பண்டிகை என்பது 15ஆம் நூற்றாண்டு வரை நம் நாட்டில் இல்லை. அதற்கு பின்னால் தீபாவளி பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையிலே வந்த கதை கூட தீயவன் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு தருகிற கதை என்ற காரணத்தினால் தீமைகள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு போனால் நல்லதுதானே, அதற்கு தீபாவளி ஒரு காரணமாக இருந்தால் நாங்கள் பட்டாசு வெடிக்கிறோம், புத்தாடை போடுகிறோம், பலகாரம் சுடுகிறோம், உறவுகளை கூட்டி நாங்கள் அன்பை பெருக்குவோம் என்று இந்த தீபாவளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உறவுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் சமூகம் தமிழ் சமூகம். உறவுகளை கட்டி காக்கக்கூடிய உன்னத பெருமைக்குரியவர்கள் நாம். அப்படிப்பட்ட உறவுகளில் இனிமையான உறவு எது என்று உங்களிடத்தில் கேட்டால் எல்லோரும் சொல்லுவீர்கள், பெற்றோர் பிள்ளை உறவுதான் இந்த உலகத்தில் முதன்மையான உறவு என்று சொல்லுவீர்கள்.
ஆக பெற்றோர் பிள்ளை உறவு, அதை தாண்டி கணவன் மனைவி உறவு, இதை தாண்டி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி தங்கை அக்கால் என்று உறவுகளால் சூழ்ந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அதுல பெற்றோர் பிள்ளை உறவுக்கு மட்டும் முன்னுரிமை முதன்மை இடம்னா அதுதான் தொப்புள் கொடி உறவு. யாராலும் துண்டித்து விட முடியாத தொப்புள் கொடி உறவு நம்முடைய பெற்றோர் பிள்ளை உறவு. இந்த பெற்றோர் பிள்ளைக்குமான உறவு அன்று எப்படி இருந்தது, இன்று எப்படி போய்கொண்டிருக்கிறது? இன்றும் பெற்றோர்கள் தான் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களா? இல்லை, பிள்ளைகள் தான் அந்த பெற்றோர்களையே வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்று கேட்கக்கூடிய சிந்தனை இந்த தமிழ் சமூகத்திற்கு இன்றைக்கு கட்டாயமாகிறது. எனவேதான் கேட்டிருக்கிறோம். இந்த பூமி வளமான பூமி. இந்த பூமி இல்லை என்றால் சாமிகள் கூட இங்கே வாழ முடியாது. பூமி இல்லை என்றால் பூமிதான் முக்கியம். சரி, இந்த பூமிக்கு யார் பிள்ளைகள்? இந்த பூமியினுடைய வாரிசுகள் யார்? பெற்றோருக்கு வாரிசு நாம், பெற்றோர்களுக்கு வாரிசு நாம். இந்த பூமிக்கு யார் பிள்ளைகள், யார் வாரிசு என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால், காடுதான் நமக்கான கோயில், மரங்கள் தான் நமக்கான தெய்வங்கள். மரங்கள் தான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இன்ன பல உயிரினங்களுக்கும் கூட இங்கே இடம் கொடுத்து தஞ்சமென வாழ வைக்கக்கூடிய இந்த பூமியின் வாரிசாக இருப்பது மரம். அப்படி இயற்கை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் கூட தீபாவளிக்கு பட்டாசு விடுங்க, மத்தாப்பு வைங்க, நாள் பூரா வச்சு சுற்றுப்புற சூழலை ஏதாவது பண்ணிராதீங்க, காலையில் 1 மணி நேரம் வெடியுங்கள், மாலையில் 1 மணி நேரம் வெடியுங்கள், மற்ற நேரத்தில் அன்பை பரிமாறுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வெடிக்கு இத மாதிரி கட்டுப்பாடு கொடுத்த மாதிரி எந்த விதமான நேர கட்டுப்பாடு இதுக்காவது எந்த விதமான நேர கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, எந்த நேரத்திலையும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வெடிக்கு ஒரு தீர்ப்பை சொன்ன மாதிரி இந்த நாட்டில் குடிக்கு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டா இந்த நாடே முன்னேறிடும். அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறோம், செய்யற மாதிரி தெரியல. மக்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா தெரியல. இளைஞனா தூக்கி போட்டுட்டு இந்த சமுதாயத்திற்காக பாடுபட பெருந்தலைவர் காமராஜரை போல, பசுமன் முத்துராமலிங்க தேவரை போல, டாக்டர் அம்பேத்கரை போல, மகாகவி பாரதியை போல, பாபு சிதம்பரனாரை போல, திருப்பூர் குமரனை போல, கக்கனை போல, வீரபாண்டிய கட்டபொம்மனை போல, வீரன் அழகுமுத்துக்கோனை போல, மாமன்னர் மருதுவாண்டியர்களை போல பாடுபட வருவார்கள் என்றால் இவன் பாடாய் படுகிறான் குடியாலே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலத்திலும் இருக்கிறோம். ஏன் வழி நடத்துதலை பற்றி ஒரு பட்டிமன்றமாக ஆக்க வேண்டும்? தீபாவளி என்றால் கிச்சு கிச்சு மூட்டுவது, சிரிக்க வைப்பது, இதுதான் பட்டிமன்றமா? அல்ல அல்ல, சமூக மாற்றத்திற்கான களம்தான் பட்டிமன்றம். அதை சரியாக செய்திருக்கிற தமிழன் தொலைக்காட்சிக்கும், நாடார் மகாஜன சங்கம், சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டாக தெரிவிக்கிறோம். இது போன்ற தலைப்புகள் வருவது அரிது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு சொன்னோம், நிறைய மாறி போயிருச்சு. சாதாரணமா வங்கியில போய் தான் பணம் எடுக்க முடியும். இப்ப வங்கியே நம்மளுடைய கைக்கு வந்துருச்சு. இங்க இருந்துகிட்டே வங்கி ஆபரேட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் பணத்தை அங்க போய் செலான் எழுதி கொடுத்து அப்புறம் கேசியர் அதை சரி பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு நம்ம தான் வங்கி, நம்மளே இங்க இருந்துகிட்டு எங்க வேணாலும் டிரான்ஸ்பர் பண்றோம் பணத்தை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மாறுதலான அறிவியல் வளர்ச்சியான இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சிந்தனைகளும் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாட்ஸ்அப் செய்தியை தினமும் நீங்க பார்க்கலாம். புதுசா இப்படிலாம் நம்ம மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு நாங்கெல்லாம் நினைச்சு அப்படியே அதிசயமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி போட்டுருச்சு. என்ன செய்தி? மகிழ்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு. மகிழ்ச்சி பெறுவது எப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் எல்லாத்துட்டும் இருக்கும்ல. நானும் தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு அடுத்த வரியை படிச்சேன். குக்கரிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா. என்னடா குக்கரிடம் இருந்து எப்படா மகிழ்ச்சியை கத்துக்கிறதுனா, தலையில பிரஷர், கீழே நெருப்பு, ஆனாலும் விசில் அடிக்குதுல, அதாயா வாழ்க்கை. என்ன இருந்தாலும் நீ சந்தோஷமா வாழப்பாரு, ஒரு குக்கர் சொல்லி தருது. மனித மகிழ்ச்சியா இருக்க கூடாதா கேட்கிறான். சரி, இப்படித்தான் கேட்கிறான்னு பாக்குறீங்களா? நிறைய சிந்திக்கிறான். பார்த்தேன் நானு. ஏய், என்னப்பா நாட்டில்
பேய்க்கு காலே இருக்காதுன்னு இந்த உலகத்துல சொல்றாங்க. அப்புறம் என்னப்பா ராத்திரியில ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் மட்டும் கேக்குதுங்கிறாங்க. குழப்புறாங்கல்ல நம்மள. தெளிவா இருக்கணும்டா, குழம்பிடக்கூடாதுங்கிறான். ஆக விவரமும் இந்த நாட்டில் பெருகி வரக்கூடிய அளவிற்கு ஏதோதோ சிந்தனை வருகிறது. சரி, இப்படி விளையாட்டு சிந்தனை தான் வருதுங்கிறீங்களா? ஒரு கவிதை ஒருவன் எழுதியிருந்தான். அலமாரியில் ஒரு இறந்து கிடந்த உடலை பார்த்தேன். அதன் பெயரை கேட்டபோது புத்தகம் என்றார்கள். விசாரித்து பார்த்தபோது தெரிய வந்தது கொலையாளி மொபைல் போன் என்று அழகாக எழுதியிருக்கிறார். புத்தக வாசிப்பு பழக்கமெல்லாம் குறைஞ்சு போன அந்த கொலையை செய்தது யாருன்னா இந்த மொபைல் போனை கொலையாளி என்று சொல்லி ஒருவன் கவிதையில எழுதுகிறான் என்றால் இன்று இருக்கிற உலகத்தை நம் கண்முன்னால் காட்டக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த மாற்றங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் தான் நம்மை வழிநடத்துவதற்கு பெற்றோர்கள் சிறப்பாக வழிநடத்துகிறார்களா, பிள்ளைகள் பெற்றோர்களை வழிப்படுத்துகிறார்களா என்று ஒரு அருமையான இந்த காலத்துக்கேற்ற சிந்திக்கக்கூடிய தலைப்பை தந்திருக்கிறார்கள். என்னங்கய்யா, காலங்காலமா பெற்றோர் தானே வழி நடத்துறாங்க, பிள்ளைங்கள் பூரா என்ன சொல்லுவீங்க? பெற்றோர் தானே வழி நடத்துவீங்க. இப்ப வந்துகிட்டு பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களை வழிப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கலாம். இது இன்று நேற்று அல்ல. பெற்றோர்களும் வழி நடத்தி இருக்கிறார்கள், பிள்ளைகளும் வழி நடத்தி இருக்கிறார்கள் நம் நாட்டில். அதனால்தான் தமிழ் கடவுள் முருகனுக்கு தகப்பன் சாமின்னு பேர் வந்துச்சு. அவன் பிள்ளைதான். ஆனா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா எங்க சுப்பையா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையாடாவ, எங்க அப்ப சிவனுக்கே பாடம் சொன்ன முருகன்டா தமிழ் கடவுள்னு சொல்லி தகப்பன் சாமி முருகன் என்று பிள்ளையை தகப்பன் என சொன்ன நாடு இந்த நாடு. அறிவில் சிறந்த ஔவையார் எல்லாரும் படிச்சிருக்கிறோம், நாடே தெரியும். அந்த ஔவையாரவே மடக்கி சிறு குழந்தை முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு அவரை அப்படியே ஆட வைத்த அறிவு சுடரொலியாக சிறுவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம் மரபிலே சான்று இருக்கிறது. அதனால்தான் இந்த தலைப்பை தைரியமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனரா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனரா என்பதற்கான விவாதத்திற்கு பொருள் இருக்கிறது. இந்த தலைப்பிற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டுமானால் சுருக்கமாக சொல்லலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துவது என்பது விவசாயத்தில் உழுகின்ற போது போகிற முன்னத்தி ஏரை குறிக்கும். பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனர் என்பது விவசாயத்தில் பின்னத்தி ஏராக சென்று உழுவதை குறிக்கும். சில நேரங்களில் முன்னத்தி ஏர் சரியாக உழவில்லை என்றால் பின்னத்தி ஏரை பார்த்து உழு என்று சொல்லுவது விவசாயத்திலும் இருந்திருக்கிறது. எனவே இந்த தலைப்பு இந்த காலத்திற்கு தேவைப்படுகிறது. எனவே அருமையான ஒரு தலைப்பு, அற்புதமான பேச்சாளர்கள். அவர்கள் உங்களிடத்திலே விவாதத்தை தந்ததற்கு பின்னால் இதில் என்ன தீர்ப்பை இந்த நாட்டுக்கு தந்தால் நன்றாக இருக்கும், நமக்கு நன்றாக இருக்கும் என்பதனை உங்களில் ஒருவனாக தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்வையாளரில் ஒருவனாக இருந்து பார்த்து தீர்ப்பளிப்பதுதான் இந்த அவனி மாடசாமியினுடைய கடமை என்று சொல்லி பட்டிமன்றத்தினை தொடங்குகிறேன். அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் மீண்டும் உங்களுக்கு வழங்கி மகிழ்கிறேன். இப்போது பட்டிமன்றம் தொடங்குகிறது. முதலில் பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனர் என்ற அணிக்கு தலைமை தாங்கி மிகச்சிறந்த ஆசிரியர் பாலமுருகன் வருகிறார். வாங்க. பெற்றோர்களே பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். அன்பு, பண்பு, ஒழுக்கம், வாழ்க்கையில் எது சரி எது தவறு, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பவர்கள் பெற்றோர்கள் தான். ஒரு பிள்ளைகளுக்கு அடிப்படை வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன தேவைன்னா கல்வி வேண்டும். நல்ல படிப்பு இருந்தா, நல்ல கல்வி இருந்தா வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம். அந்த கல்வியை தேடி தேடி எந்த கல்லூரியில் படித்தால், இந்த சேர்மத்தாய் வாசல் கல்லூரி போன்ற கல்லூரியில் படித்தால் நல்ல நிலைக்கு வரலாம் என்று சொல்லி தேடி தேடி நல்ல கல்லூரிக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் பெற்றோர்கள். அந்த வகையிலே பார்த்தால் பெற்றோர்கள் தான் வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லலாம். எது சரி எது தவறு என்று இந்த வயதில் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. நாம சொல்லி தரணும். ஏன்னா உலகம் ரொம்ப மோசமானது. எல்லாரும் பார்த்தாலும்
நம்பக்கூடிய ஒரு பருவம். யாரை பார்த்தால் நம்பி விடுவார்கள் இவர்கள். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். தெரிந்து கொள்ள வேண்டும், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. சொல்லிக் கொடுப்பவர்கள், அனுபவம் வாய்ந்த இந்த பெற்றோர்கள் தான் இவர்களுக்கு சொல்லித்தர முடியும், இவர்கள் தான் வழி நடத்த முடியும். ஐயன் சொன்ன மாதிரி அல்லவை தேய அறம் பெருகி நல்லவை நாடி இனிய சொல்ல வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று சொன்னான். சொல்லித்தர வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் சொல்லித் தருவார்கள். பெரியவர்களை பார்த்தால் இந்த பிள்ளைகள் பேசுவதற்கு கூட பயப்படுகிறார்கள், தயங்கி நிற்கிறார்கள், ஒதுங்கி நிற்கிறார்கள். சிறியவர்களை ஏளனமாக நடத்துவதற்கு தைரியமாக மதிக்க மாட்டேன்றாங்க. சின்னவர்களை நாம தான் சொல்லித்தர வேண்டும் பெற்றோர்கள். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோர்களை இகழ்தலும் இளமே. யாரை பார்த்தும் பெரியோர்களை பார்த்து வியத்தலும் வேண்டாம், சிறியோர்களை பார்த்து இகழ்தலும் வேண்டாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லித்தரணும், நம்ம தான் சொல்லித்தரணும். இந்த பெற்றோர்கள் தான் சொல்லித் தருகிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு. எதை பார்த்துமே இவர்கள் ஏமாந்து போகக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவர்கள் மனமுடிந்து போகிறார்கள் இந்த பிள்ளைகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன விஷயத்தை கூட, ஒரு சாதாரண செல்போனை கீழே போட்டா கூட அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு பொருள், அது கீழே போட்டோம் உடஞ்சிருச்சு துடிக்கிறாங்க. ஒரு 2 நாள் சாப்பிடல துடிக்குதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் துயரப்படுகிறது. இந்த பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு பெற்றோர்கள் தான் வழி நடத்த முடியும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள்ல உடனே திருமணமான உடனேயே குடும்பத்துக்குள் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அப்பா அம்மாவை பாருங்க, சண்டை வரத்தான் செய்யும். குடும்பம்னா சண்டை வரத்தான் செய்யும். எங்கள் வீட்டிலும் சண்டை வரும். ஆனால் அடுத்த நேரம் சமாதானமாக ஆகி மீண்டும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகிறோம் இல்லையா? நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு. இப்படித்தான் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக நாங்கள் சண்டையிட்டும் மகிழ்ந்தும் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு. இப்படித்தானே நாங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். கிரெடிட் கார்டுன்னு ஒன்று சொல்றான். இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது தெரியுமா? எதனால இப்ப வாங்கிடணும்னு நினைக்குதுங்க. 40 இன்ச்சு டிவி வாங்கணும், வாங்கினா பெருசா ஒரு 400 இன்ச்சு வாங்கிடலாமா? ஒரு 400 இன்ச்சு டிவி வாங்கிடலாமா? எதையுமே பெரிதாக வாங்கணும். இப்ப 5க்குள்ள 4 நம்ம சிக்கனமா இருக்கணும், இருக்கிறத வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த கிரெடிட் கார்டை உரசி 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 என்ன பண்ணிடுதுங்க, எதனால வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குதுங்க. ஆனால் கடன் என்பது மிகப்பெரிய வலை. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள். ஏன்னா அவன் சொன்னான், கம்பன் என்ன சொன்னா, அந்த ராவணனுடைய நெஞ்சிலே அந்த ராமபானம் தாக்கிய பொழுது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்னா. அந்த கடனை கொண்டு வந்து ராமனுடைய அம்புக்கு இணையாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அத்தனை கொடுமையான இந்த அகலக்கால் வச்சு அகலக்கால் வச்சு அகலக்கால் வச்சு ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பிள்ளைகள் வழிகாட்டுகிறார்களா? கொரோனா காலகட்டத்திலும் கூட வீட்டிற்குள்ளேயே இருந்தபோது கூட இந்த பெற்றோர்கள் இருப்பதை வைத்து சிக்கனமாக சமைத்து சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து காட்டினார்களே, அவர்கள் வழிகாட்டுகிறார்களா? என்னுடைய மகன் இப்பொழுது என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தீர்கள், என்னிடத்தில் அரவணைப்பாக இருந்தீர்கள், இருந்தாலும் கூட என்னை அடித்தீர்கள் அப்பா, என்னை அடித்திருக்கிறீர்கள், ஏனப்பா அடித்தீர்கள் கேட்கிறான் என் மகன். என்னுடைய மகள் அவனுடைய தங்கையோடு அவன் சண்டையிட்ட பொழுதெல்லாம், என் மகளோடு அவன் வம்பிழுத்த பொழுதெல்லாம் அவன் அடி வாங்கி இருக்கிறான், நான் அடித்திருக்கிறேன். தங்கை என்கின்ற உறவு புனிதமானது என்று சொல்லிக் கொடுப்பதற்காக, எல்லா காலகட்டத்திலும் பெண் பிள்ளைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுவதற்காக, வழிகாட்டுவதற்காக நான் அடித்திருக்கிறேன். கேட்டான் மீண்டும், அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள் அப்பா, எல்லா நேரமும் வாங்கி கொடுத்தீர்கள், ஆனால் சில நேரங்களில் நான் கேட்டதை வாங்கி தர மறுத்திருக்கிறீர்களே அப்பா, ஏனப்பா வாங்கி தரவில்லை? வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா, இல்லை மனம் இல்லையா என்று சொல்லி கேட்டான். வாங்கி தந்திருப்பேன் கேட்டதையெல்லாம். தேவை இல்லாததையெல்லாம் நாம் வாங்கி வாங்கி குவித்துக் கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் தேவையானதை விற்க நேரிடும் என்கின்ற சிக்கனத்தை அவனுக்கு சொல்லி தருவதற்காக நான் வாங்கித்தர மறுத்திருக்கிறேன் என்று சொன்னேன். எனவே இந்த பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் வழிநடத்துகிறார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அமைதியான நதி நடந்து போனது போல
பாலமுருகன் அவர்களுடைய பேச்சு இருந்தது. அதற்கடுத்து இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு அறிவுரை போல பேச்சு. முத்தாய்ப்பில் பிள்ளை கேட்பாங்க, அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க. ஆனா எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத முடிவெடுப்பதை கோபத்தோடு சொல்லாமல் பக்குவமாக புரியும்படி சொன்னால் அவன் சரி என்று கேட்டுக்கொள்வார்கள். எனவே பெற்றோர்தான் எல்லா காலத்திலும் பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். அவர்களை விட பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்திவிட முடியாது என்றும் சொல்லி விவாத வைத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எதிராக, அந்த அணி வைத்த விவாதத்திற்கு எதிராக, பிள்ளைகளே பெற்றோர்களை வழிப்படுத்துகின்ற என்ற அணிக்கு தலைமை தாங்கி கவிஞர் சிலம்பரசன் வருகிறார். வாங்க. தாயாய், தாரமாய், தமக்கையாய், தங்கையாய், இந்த தரணி எல்லாம் தமிழ் முழங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் மத்தியிலே வள்ளுவன் சொன்னதை போல நீரின்றி அமையாது உலகு. ஆனால் நடுவர் அவர்களே, நான் கூறுகிறேன், நீரின்றி அமையாது உலகு அல்ல, பெண்ணே நீயின்றி இயங்காது இந்த உலகு. அருமை அருமை. இந்த தமிழ் வழி வந்த தமிழச்சிகளை வணங்கி இந்த தமிழ் கவிஞன் தொடங்குகிறேன். அழகு. நடுவர் அவர்களே, சென்னிமலை வாசன் என்று சொன்னால் அவன் முருகன். ஆமா, சென்னிமலை வாசன் என்றால் முருகன். அவன் சீனிவாசன் என்று சொன்னால் பெருமாள். ஆமா. இப்படிப்பட்ட மதுரையிலே பெருமை மிகு கல்லூரி என்று சொன்னால் அது சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி தான் நடுவர் அவர்களே. அருமை அருமை. அப்படிப்பட்ட கல்லூரியிலே பண்பாடு மிக்க ஆளுமைகள் வழிகாட்டுதலில் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் காலத்துக்கு ஏற்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் கோலோச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த கல்லூரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமின்றி இந்த பட்டிமன்றத்தை எங்களுடைய சிற்பி, எங்களுடைய நடுவர் திரு அவனி மாடசாமி ஐயா உலகமெல்லாம் காணும்படியாக தமிழன் தொலைக்காட்சி மூலமாக இந்த தீப திருநாளிலே உலகத்திற்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை உலகெங்கும் கண்டு மகிழக்கூடிய தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களுடைய தீப திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே. இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்ன? பிள்ளைகளை பெற்றோர்கள் வழி நடத்துகின்றார்களா அல்லது பெற்றோர்களை பிள்ளைகள் வழிபடுத்துகின்றார்களா? சிந்தனை மிகுந்த இந்த பட்டிமன்றத்திலே நான் இங்கு சில புரிதலை சொல்ல விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, நன்றாக கவனியுங்கள். மாணவ செல்வங்களே, இங்கு ஒரு புரிதல் வேண்டும். அந்த காலகட்டம், இந்த காலகட்டம், இன்றைய என்றே தலைப்பு ஆரம்பிக்கிறது. நாம் நன்கு கவனிக்க வேண்டும். அன்றைய உலகம் கொள்கையால் உருவாக்கப்பட்டது, இன்றைய உலகம் கூகுளால் கட்டமைக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, அன்றைய உலகம் கடின உழைப்பை நம்பி இருந்தது, இன்றைய உலகம் கணினி உழைப்பை நம்பி இருக்கிறது. நடுவர் அவர்களே, அழகு. அன்றைய நாளில் வீட்டுக்கு பெண் பார்க்க சென்றார்கள், இன்று வீட்டில் இருந்தபடி வீடியோ காலிலே பெண் பார்க்கிறார்கள். நடுவர் அவர்களே, அன்று இல்வாழ்க்கை இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது, இன்று இல்வாழ்க்கை இணையத்தால் நிச்சயிக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, எத்தனை மேட்டமணி! அது மட்டுமில்லை நடுவர் அவர்களே, அன்று எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் இன்பமயம் என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு எல்லாமே இணையமயமாக ஆகிவிட்டது. நடுவர் அவர்களே, இணையமயமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு எல்லாம் இணையமயம் ஆகிவிட்டது. இதயங்கள் இணையத்தான் வழி இல்லை. இதயங்கள் இணையமயமானது, ஆனால் இதயங்கள் இணைய வழி இல்லை. நான் சொல்லுகின்றேன், இன்றைக்கு இணையம் இருந்தால் மட்டுமே உலகம் இயங்குகிறது என்ற உண்மையை எதிரணியினர் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, சபாஸ். இன்றைக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகளை பாருங்க, இளையராஜா போல இசையமைப்பாளராக வர வேண்டும் என்ற பிள்ளையை இன்ஜினியர் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். நடுவர் அவர்களே, தோனியை போல கிரிக்கெட்டிலே சாதிக்க துடிக்கும் பிள்ளையை தொழிலதிபர் ஆக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நடுவர் அவர்களே, மாடல் உலகிலே மாடனாக சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய என் பிள்ளைகளை நீ மருத்துவம் தான் படிக்கணும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நடுவர் அவர்களே, எதிரணியினர் இப்படி குடும்பத்தின் சுமைகளையும் தன்னுடைய கனவையும் ஒரு சுமைதாங்கியை போல பிள்ளைகளை எண்ணி அவர்கள் மேல சுமக்க செய்கின்ற இந்த பெற்றோர்களா நடுவர் அவர்களை பிள்ளையை முறையாக வழிநடத்த முடியும்? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. பெற்றோர்கள் பிள்ளைகளை சுமைதாங்கியாக பார்க்காதீர்கள். அவர்கள் சாமி இந்த காலத்திலும் உருவாகி விட்டார். ஆனால் பிள்ளைகளை நீங்கள் பிள்ளையாக பாருங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய பிள்ளைகளினுடைய குறித்து நான் சொல்கிறேன். அவர் சொன்னார்,
கற்றுக் கொடுக்க மட்டும்தான் சொல்றாங்க. இல்ல இல்ல, என் பிள்ளை எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் தெரியுமா? இங்க பாருங்க நடுவர் அவர்களே, தன்னை மார்பில் சுமந்த தந்தைக்கு மடிக்கணினியை கற்றுத் தருகிறான். தன்னை மார்பில் சுமந்த தந்தைக்கு மடிக்கணியை கற்றுத் தருகிறான். தன்னை தோளில் சுமந்த தந்தைக்கு தொழில்நுட்பத்தை கற்றுத் தருகிறான். தன்னை கருவறையில் சுமந்த அன்னைக்கு கம்ப்யூட்டரை கற்றுத் தருகிறான். அது மட்டுமின்றி தாயும் தந்தையும் இணைந்து காட்டிய அன்பிற்காக இன்றைய சேவைகளை எல்லாம் கற்றுத்தந்து அந்த இணையத்திலே பாதுகாப்பாகவும் செயல்பட கற்றுத்தருவது என்னுடைய பிள்ளைகள் தான் நடுவர் அவர்களே. அழகு. இந்த பிள்ளைகளின் வழிகாட்டுதல் தான் நடுவர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடன்பட்டா நெஞ்சை போல கலங்கினான் இலங்கை வேந்தன், அந்த கடன் என்பதை எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி வழிநடத்தி பெற்றோரின் கடனை அடைக்கிறார்கள் தெரியுமா நடுவர் அவர்களே? தொழிலில் தடுமாறும் பிள்ளைகள், அதாவது தொழிலில் தடுமாறும் தந்தைகளை கண்ட பிள்ளைகள் இன்றைய அறிவு கூர்மையால், இன்றைய இணைய சேவையால் தன்னை மேம்படுத்தி கொண்டு, இங்க பாருங்க எத்தனை சேவைகள், SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், இன்னும் பல புதிய தொழில்நுட்பங்களை தன்னுடைய தந்தைக்கு கற்றுக் கொடுத்து, இப்படி நீங்கள் பணத்தை முதலீடு செய்தால் இப்படி நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை தலை நிமிரச் செய்து, எல்லோரும் சொல்லுவாங்க என்னுடைய அப்பா தான் எனக்கு ஹீரோன்னு. ஆனால் ஒரு தகப்பன் இன்றைக்கு சொல்லுகிறான், என்னுடைய மகன் தான் எனக்கு ஹீரோ. ஏன்னா அவன் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்து இந்த தொழில்நுட்பத்தால் என்னை உயரச் செய்திருக்கிறான் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, இன்றைக்கு பிள்ளைகள் தான் நடுவர் அவர்களே பெற்றோரை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல இங்க விரும்புகிறேன். முறுக்கு விற்கக்கூடிய வியாபாரியின் மகன் இன்றைக்கு முதன்மை மருத்துவனாக படித்துக் கொண்டிருக்கிறான். அன்று ஒரு காலத்திலே இவன் முறுக்கு வியாபாரியின் மகன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவரின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தந்தைக்கு அடையாளத்தை மாற்றி தரக்கூடிய பிள்ளைகள் தான் நடுவர்களே. அப்படி அவனை மருத்துவனாக ஆக்கியது அந்த முறுக்கு வியாபாரி எனும் தந்தை தானே. அவர் வழிகாட்டுதல் இல்லாமல் நேராக போய் மருத்துவராகி விட்டானா? நிச்சயமாக நடுவர்களே. ஆனாலும் மருத்துவராக மாறியதற்கு பிறகு தன் தந்தையை வழிநடத்தி தன் தந்தைக்கு கொடுக்கும் சாணத்தை உயர்த்தி பிடிக்கிறான். அதை நான் சொல்லுகின்றேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமின்றி அன்று பெற்றோர்கள் பிள்ளைக்கு வழிகாட்டியதை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஹார்ட் ஒர்க்காம். எப்படி இந்த காலகட்டத்தில் பிள்ளையை வழி நடத்துறது ஹார்ட் ஒர்க்குங்கிறாங்க. பிள்ளைகளை வழி நடத்துறது என்ன நடுவர் அவர்களே? ஹார்ட் ஒர்க்கு. ஆனா எங்க பிள்ளைகள்லாம் பெற்றோரை எப்படி தெரியுமா வழி நடத்துறாங்க? சாஃப்ட் ஒர்க்கு. இது தேவை, இது தேவையில்லை, ரொம்ப புத்திசாலித்தனமா எது தேவையோ அதை மட்டும் சொல்லி ஸ்மார்ட் ஒர்க்கா வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. நீங்கள் சொன்னது போல அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா, சிவன் பிரணவ மந்திரத்தை மறந்த பொழுது முருகப்பெருமான் அவற்றை சொல்லிக் கொடுத்து அப்பனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த சுப்பையாவாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பாடம் சொல்லித் தரக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. அதனால் தான் சொல்லுகின்றேன், ஒரு குறளில் இப்படி சொல்லுவார்கள், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்கு பெற்றோர் வயதில் முதிர்ந்தவர்கள், பிள்ளைகள் வயதில் இளையவர்கள் என்பதல்ல விஷயம். யார் அறிவு நுட்பத்தோடு யார் முறைப்படி ஆலோசனைகள் சொல்கிறார்களோ அவர்கள் தலை சிறந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, என் பெற்றோர்களை விட என் பிள்ளைகள் இளையவனாக இருந்தாலும் அவர்கள் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாவாக இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. நிறைவாக நான் ஒன்றை சொல்லுகின்றேன். இன்றைக்கு மன வலிமையை குறித்து சொன்னார். ஒரு போன் விழுந்தா கூட எங்க பிள்ளைகள்லாம் தாங்காதான். என்ன நடுவர்களை இப்படி சொல்றீங்க? நான் ஒன்று சொல்றேன், எங்க கல்லூரி மாணவிகள் எப்படிப்பட்ட மன வலிமை கொண்டவர்கள் தெரியுமா? காதலை கூட துச்சமாக எரியக்கூடியவர்கள் நடுவர் அவர்களை. தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஒரு தோளிலே பெற்றோரினுடைய கனவையும் மற்றொரு தோளிலே தன்னுடைய எதிர்காலத்தையும் சுமந்தவரும் என் பிள்ளைகள் எல்லோரும் காதலை கூட தூக்கி எறியக்கூடியவர்கள். இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதை சொல்லி நான் முடிக்கின்றேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. காதலித்து பெற்றோரின் கனவை கலைக்க விரும்பாத மகள், 2 மாதத்தில் ஏற்பட்ட உறவுக்காக 20 வருட உறவை இழக்க விரும்பாத மகள், காதலன் மடியில் இருப்பதை விட தாயின் மடியில் இருக்க விரும்பிய மகள், ஏதோ ஒரு ஆணிற்கு காதலியாக இருப்பதை விட என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு மகளாகவே நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பெற்றோர்களின் நம்பிக்கையை பெற்றார்கள் நடுவர் அவர்களை. பெற்றோரின் நம்பிக்கையை பெற்றவர்கள். அதனாலதான் நடுவர் அவர்களே, என் பிள்ளையை கூப்பிடு, முடிவு அவளை வச்சுதான் எடுக்கணும் சொல்றாங்களா இல்லையா? உங்களை எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளையை வச்சுதான் முடிவு எடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என் பிள்ளை சொன்னா அது சரியா இருக்கணும். அத்தகைய முன்னுரிமை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் நடுவர் அவர்களே. எதிரணியினரே, குறிப்பாக பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக வளர்க்காதீர்கள்.
உங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக கனவை சுமக்கும் சுமை தாங்கியாக மாற்றாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கைக்குள்ளேயே அடக்கி வைத்து கைப்பாவையாக மாற்றாதீர்கள். பிள்ளைகள் உங்களால் மட்டுமே வழிநடத்தப்பட வந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். ஓர் நாள் உங்களையும் வழிபடுத்த வந்தவர்கள் என்பதை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வழிவிடுங்கள். அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். கவிஞர் சிலம்பரசன் அருமையான பேச்சு. வாசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரிக்கு வந்தார் பாருங்க. இந்த மாண்புமிகு மாணவிகளை பாராட்டி அவருக்கு ஒரு பாராட்ட கரவொலியில கொடுத்துடலாம். ரொம்ப அருமையா சொன்னார். பெற்றோர்கள் வழிநடத்தியதை தாண்டி இந்த காலம் பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகிற காலமாக மாறிடுச்சுங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொன்னார். ஒரு தொழில் நிறுவனம் பல ஆண்டுகள் நீடித்து நிற்கிறது. அன்று சிறிய நிறுவனமாக இருக்கிறது. ஒரு உள்ளூருக்குள்ள மட்டும் தெரிஞ்சதா இருக்குது. இன்னைக்கு உலகம் பூரா தெரியுதுன்னு சொன்னா அப்பாவுக்கு அடுத்து மகன், மகனுக்கு அடுத்து பேரன் என்று வந்து இன்றைக்கு அதை வெளிப்படுத்துவதனால்தான் அந்த உச்சத்தை அடைய முடிகிறது என்று சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டு 90 வருடமாக இருக்கிற எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு நிறுவனம். மறந்து விடாதீர்கள். ஐயா எஸ்விஎஸ் வேல்சங்கர் அதை அப்படியே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனார். அதுக்கடுத்து அவருடைய பிள்ளை எஸ்விஎஸ் சூர சுந்தர சங்கர் இன்று உலகம் பார்க்கும் வண்ணம் அதை மாற்றி இருக்கிறார் என்றால் பிள்ளைகள் வெளிப்படுத்துதலில் பெற்றோரின் பெருமை உச்சத்துக்கு சென்றிருக்கிறது என்பதற்கு நம்மிடையே உதாரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க குறை சொல்லலாமா என்பது போன்று இருந்தது அவர் பேசுகிற போது. இன்னொன்று கடைசியா ஒன்று சொன்னாருங்க. உள்ளபடியே அதை நீங்கெல்லாம் ஏத்துக்கிட்டு கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியான மனதை இந்த தீபாவளியில காமிச்ச பார்த்தீங்களா? என் அப்பா அம்மாவுக்காக காதலை கூட துச்சமன தூக்கி எறிந்து அன்பின் உச்சத்தை காட்டுவோம் என்று கருத்தையா? அந்த அன்பின் உச்சம் இந்த நாட்டில் கோலோச்சினால் பிரச்சனைகள் இல்லை. காதல் கூடாது என்பதல்ல. அந்த காதல் எப்போது வர வேண்டும், எந்த இடத்தில் வர வேண்டும்? காதல் சரிதானா, நமக்கானதா, நல்லதாக இருக்குமா? பெற்றோரிடத்திலே நீங்கள் பக்குவமாக சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து செய்தால் அது சிறந்தது. பெற்றோரை துச்சமாக நினைத்து காதலை மட்டுமே உச்சமாக நினைத்தால் அது என்றைக்கும் சரியாக இருக்காது. அதனை இங்கே குறிப்பிட்டார். இன்றைய பிள்ளைகள் அப்படி இல்லை. எங்கள் பிள்ளைகள் காதலை துச்சமாக்கிவிட்டு பெற்றோரை உச்சத்திலே வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் எங்களுடைய வழிப்படுத்துதலே தவிர நாங்கள் வேற வழிப்படுத்துதலை பற்றி பேசவில்லை என்று அந்த அணிக்கு சாதகமானவற்றை மட்டும் அவர் பேசி அமர்ந்திருக்கிறார். இப்ப அவருக்கு பதில் சொல்லிட எதிரணியில் இருந்து இளைய சமுதாயத்தின் பிரதிநிதியாக ஒரு மாணவர் வருகிறார். கார்த்திகேயன், வாங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்தவளாம் என் தாய் தமிழை வணங்கி தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் குடும்பத்தின் முதல் பட்டதாரியை உருவாக்கி தந்த இந்த கல்லூரிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன இந்த அவனி மண்ணின் வீர தமிழச்சிகளுக்கும் ஊர்தோறும் எங்களை மேடையேற்றி அழகு பார்க்கக்கூடிய ஐயா அவனியார் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். ஐயா, இன்று பெற்றோர்களே பிள்ளைகளை வழிநடத்துகின்றனர், இன்றும் பெற்றோர்களே பிள்ளைகளை வழிநடத்துகின்றனர் என்ற தலைப்பில் எனது விவாதத்தை துவங்குகிறேன். ஐயா, வள்ளுவன் பாடாத திருக்குறள் எப்படியோ, கம்பன் பாடாத ராமாவதாரம் எப்படியோ, வள்ளல் பெருமான் போதிக்காத ஒருமைப்பாடு எப்படியோ, பாரதி புனையாத புதுக்கவிதை எப்படியோ, அதே மாதிரிதான் கான்செப்டே இல்லாத எனது எதிர்த்தரப்பு பேச்சும் அதே போன்றுதான் நடுவர் அவர்களே இருந்தது. நடுவர் அவர்களே, கவிக்கோ அப்துல் ரஹ்மானினுடைய ஒரு கவிதை வரி, தீபத்தை வணங்குவர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்கினான் என்று பித்தனிடம் கேட்டேன். அதற்கு பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று. எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது. இன்று பிள்ளைகள் எல்லாம் ஜோதி விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏற்றி வைத்த நெருப்பு யாருடையது? பெற்றோர்களுடையது தானே நடுவர் அவர்களே.
அப்பொழுது எங்கள் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்கள் யார்? அன்பிற்கினிய பெற்றோர்கள் மட்டும்தான். பெற்றோர்கள் ஏற்றிய நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல, வள்ளலார் ஏற்றியது போல பசிப்பினி போக்குகிற நெருப்பு போன்று இந்த நாடே பாராட்டுகிற நெருப்பு, பெற்றோர்கள் வளர்க்கிற நெருப்பு. ஐயா, தமிழ் இலக்கியத்தில் சிற்றிலக்கியத்தில் பிள்ளை தமிழ் என்று ஒன்று உள்ளது. அதில் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று 10 பருவங்களாக சொல்வார்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, சிறுதேர் என்று ஒரு குழந்தை எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி விளையாடணும்னு முதற்கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறது யார் நடுவர் அவர்களே? என் அன்பிற்கினிய அப்பனும் ஆத்தாளும் தான் நடுவர் அவர்களே. அழகு நடுவர் அவர்களே, தன்னுடைய பிள்ளை தமிழில் இருந்து சொல்றீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை தமிழ்ல படிக்க வச்சா தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும். பெற்றோர்களே ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காலமா மாறி போச்சு. நடுவர் அவர்களே, இந்த இடத்தில் கர்வத்தோடு சொல்கிறேன், தமிழ் துறையில் மாணவராக நான் இருப்பது மட்டுமல்ல, தமிழ் வளர்ச்சி துறையில் இங்கு தமிழ் மாணவர்கள் தேவைப்படும் நிலை இல்லாமல் இன்று ஊர்வோதும் தமிழ் துறை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தமிழ் நடுவர் அவர்களே, கல்வி இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரே நாடு தமிழ்நாடு தான். நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா? வட மாநிலத்துல ஒரு வறுமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைய கையோட சேர்த்து வேலைக்கு கூட்டிட்டு போயிருவா. ஆனா இங்க இருக்கிற அப்பனும் ஆத்தாளும் தான் தான் தாலி செயின அடமான வச்சாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் வாழக்கூடிய ஒரே நாடு என் தமிழ்நாடு. பெற்றோர்களினுடைய உணர்வின் வெளிப்பாட்டை தன் பேச்சிலே வெளிப்படுத்துகிறார். அவரை பாராட்டுவோம். இது நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிற நிதர்சனமான உண்மை. நடுவர் அவர்களே, அவங்க கெட்டது கெட்டதுன்னு கெட்டதையே சொல்றாங்க. நாங்க நல்லது நல்லதுன்னு நல்ல பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்கதான் வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, அன்பிற்கினிய கவிஞர் சிலம்பரசன் ஐயா வந்தார். தோனி போல் கிரிக்கெட் விளையாட இன்று ஏதாவது ஒரு பெற்றோர் ஊக்குவிக்கிறார்களா என்று அவர் கேட்டார். பாவம், செஸ் பார்ப்பதில்லை போல எங்களுடைய கவிஞர் இன்று உலக செஸ் சாம்பியனான பிரக்யானந்தாவை வளர்த்த அந்த தாய் இருக்கிறார் அல்லவா, பிரக்யானந்தாவுக்கு செஸ்ஸை சொல்லிக் கொடுத்த அந்த தாயினுடைய வழிபடுத்தினால் தான் இன்று ஒரு 19 வயது இளைஞன் உலக ஜாம்பவானாக திகழ்ந்த முடிந்தது என்று சொன்னால் பெற்றோர்கள் தானே ஐயா பிள்ளைகளை வழிபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அருமை. ஐயா சொன்னாரு, இணையத்திலால் தான் இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று. நீங்கள் சொன்னதை தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். இணையம் 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 என்று சொல்லி இன்றைய பல இளைஞர்கள் இதயத்தையே தொலைத்து நிற்கிறோம் ஐயா. இன்று பல இளைஞர்கள் இதயத்தையே தொலைத்து நிற்கிறார்கள் ஐயா. பெண் சுதந்திரம், பெண்களுக்கான கற்பு சுதந்திரம் இல்லாத ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதையும் கடந்து இன்று இத்தனை ஆயிரம் பெண்கள் இங்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அப்பா கொடுத்த தன்னம்பிக்கையும் அம்மா கொடுத்த அனுபவ சொற்கள் மட்டும்தான் இன்றைய பெண் கல்வியையும் பெண் அனுபவத்தையும் பெண் சாதனையாளர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் ஐயா பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா சொல்லுங்க. பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஆணி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வந்துருவான்னு சோசியக்காரன் சொன்னான். அவன் டாப்ல வருவான்னு நம்பினது அந்த ஒத்த அம்மா மட்டும்தானே நடுவர் அவர்களே. இறுதியாக அந்த இளைஞன் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கும் அந்த அம்மா கொடுத்த நம்பிக்கை தான் உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் தானே பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வந்தோடனே ரொம்ப அழுத்தமா சொன்னார் எங்கள் கவிஞர், இன்று இருக்கா அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இக்லி கடைன்னு ஒரு படம் வந்திருக்கு, போய் தியேட்டர்ல தயவு செஞ்சு அந்த படத்தை பாருங்க. தனுஷ் இயக்கத்தில் இக்லி கடைன்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய கதாம்சமே என்னவென்று சொன்னால், தன் அப்பா அம்மா பேச்சை கேட்காமல் வெளிநாட்டிற்கு சென்ற அந்த இளைஞன் வெறும் வேலை 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 என்ற ஓட்டத்தில் அன்பு பாசம் உறவுகள் அத்துணையையும் இழந்து பின்பு தனது தந்தைதான் முக்கியம், தனது தாய்தான் முக்கியம் என்று தனது தந்தை தாய் உழைப்பினை அகிம்சை வழியில் கடைபிடிப்பதுதான் நேர்மை என்று அப்பா சொல்லிக் கொடுத்த வழியை நடந்ததால் தான் ஊர் போற்றும் ஒரு மா மனிதனாக திகழ்ந்தார் என்று அந்த படத்தின் கதை முடியும். கண்ணகியின் மார்பினால் இம்மாமதுரை எரிந்தது போதும், மீண்டும் அவ்வாறு ஒரு தவறான தீர்ப்பினை என் நடுவர் அவர்கள் வழங்கிவிட வேண்டாம் என்று சொல்லி
நல்வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து என் உரைக்கு திரையிடுகிறேன். அன்பே அறிவு. நன்றி, வணக்கம். தம்பி கார்த்திகேயன் இக்காலத்தினுடைய பிரதிபலிப்பாக தன்னுடைய பேச்சை தீபாவளி தினத்தன்று சரவெடியாக தந்தார். நீங்களும் பட்டாசு போல கைதட்டி பாராட்டி இருக்கிறீர்கள். தமிழ் கூறும் நல்லுலகம் அந்த சிந்தனையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறது. அழகான விவாதத்தை இந்த அணிக்கு வைத்தார். ஆனா கடைசியா தான் நடுவரை ஒரு கை பார்க்கணும்னு நினைச்சு ஒரு மிரட்டலை செஞ்சுட்டு போயிருக்கிறார். இந்த மிரட்டலெல்லாம் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தவன். இது மாதிரி வசனத்தை பட்டிமன்றத்தில் கேட்டு அதை கடந்து தீர்ப்பு கொடுத்து நடுவரை பயணிக்கிறவன். எனவே தம்பியினுடைய மிரட்டல் பலிக்குமா பலிக்காதாங்கிறத தீர்ப்பின் போது பார்க்கலாம் என சொல்லி இப்போது அவருக்கு பதில் சொல்வதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை வழி நடத்துவதில் விட பிள்ளைகளே பெற்றோர்களை வழிப்படுத்துகின்றனர் என்பதற்கான வலுவான கருத்துக்களை இன்றுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பதிவு செய்திட நாடார் மகாஜன சங்கம் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியினுடைய கணினித்துறை தலைவர், கல்லூரியின் துணை முதல்வர், பேராசிரியர் பெருந்தகை நீரலோசினி வருகிறார். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எங்க அணியோட தலைவர் பச்சை சட்டை போட்ட பச்சை புள்ள சிலம்பரசன் ஐயா ஆரம்பிக்கும் போதே அழுத்தம் திருத்தமா பிள்ளைகளை பெற்றோர்கள் ஒரு வழிபடுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லி அருமையா பேசியிருக்காரு. நானும் பேச போறேன். பச்சை போட்டிருக்கேன். நான் யாரு? பிள்ளைகள் பெற்றோரை ஒரு வழிபடுத்துகின்றனர். நடுவர் அவர்களை ஒரு வழிபடுத்துகின்றனர். அருமை. தம்பி சொன்னா ஏற்றிய தீக்குச்சி அணைந்து விட்டது, ஜோதி எரிகிறது. ஆமா, பத்தி எரியுது. எங்க பெத்தவ வயிற்றுல பத்தி எரியுது. அப்படி போடு. இணையம் இதயத்தை இணைக்கிறது, இதங்களுடைய இதயத்தை தொலைக்கிறது. தொலைத்தது இதயத்தை இல்லை தம்பி, உனது மூளையையும் கூட. தம்பி எனக்கு ஒரு படம் பார்க்க சொன்னாரு, இட்லி கடை படம் பார்க்க சொன்னாரு. நான் தம்பிக்கு ஒரு படம் சஜஸ்ட் பண்றேன். தம்பி நீ டிராகன் படம் கொஞ்சம் பாருப்பா. ரெண்டு படத்துக்கும் போட்டியே வைக்கலாம் போல. அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட அணியோட தலைவர் ஐயா பாலமுருகன் ஐயா சொன்னாரு, அல்லவை தீய அப்படின்னு சொல்லி பெரிய திருக்குறள் சொன்னாரு. என் பிள்ளைகளும் சொல்லுவாங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செய்யறத பத்தி கவலையே படுறது இல்ல. வாங்கி தருவாரு, பரிதாபமா போனஸ் வாங்கி வேர்த்து வடிஞ்சு அந்த வேர்வை வாசம் படிஞ்சு அந்த நோட்டுக்களை எடுத்துட்டு மகன்கிட்ட கொடுப்பாரு. மகனும் போவான், 2 சட்டை 2 பேண்ட் வாங்கிடுவான், போடுவான் இன்ஸ்டால ஸ்டோரி. டோலி தோழி இல்ல நடுவர் அவர்களே, டோலி நீங்கள் அனுப்பிய தீபாவளி பரிசு கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த சட்டை பேண்ட போடுவான். சரி, வாங்கி கொடுத்தது வியர்வை சிந்திய அப்பா, பரிசு கொடுத்தது டோலின்னு போறான் விளம்பரத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம். இந்த நாட்டுல இந்த மதுரையில இல்ல எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. குறைந்தது தாயும் தகப்பனும் நாயே என்ற வார்த்தையை 15 முறையும், எருமை மாடு என்ற வார்த்தையை 10 முறையும், போனை எடுத்தா கைய உடைப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை 50 முறையும் தாராளமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நடுவர்களே. இன்று ஞாபக சக்திக்கு நம்ம கொடுக்கிறோம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு. அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வலது கணக்குல ஒரு சப்பு, இடது கணக்குல ஒரு அப்படிதான் நினைச்சிட்டு இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, படிக்கல மறந்து போன 10வது திருக்குறள் ஞாபகம் வந்துடும். அதே டெக்னிக்கை இன்னைக்கு இருக்கிற அம்மா யூஸ் பண்ணிருக்கேன். சப்புன்னு ஒரு மைனுக்கு உடனே அவன் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கான். தங்கச்சி 8 வயசு பிள்ளை, அண்ணா அழுகாத 1008 டயல் பண்ணு. அம்மாவை அப்பாவை பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அன்னைக்கு மணமகனுக்கு மணமகளுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்தோம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு மாமியாருக்கு மருமகளுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா என் பிள்ளைய சொல்றா, எப்படிப்பா இருக்கணும் உனக்கு மாப்பிள்ள? வீட்டுல அம்மா இருக்க கூடாது, மாமியார் இருக்க கூடாது, மாமனார் இருக்க கூடாது, நாத்தனார் இருக்க கூடாது, குழந்தை இருக்க கூடாது, யாரும் இருக்க கூடாது, மாப்பிள்ள மட்டும்தான் இருக்கணும்.
அன்று ஒரு பொட்டுக்கடலையும் ஒரு அரை முடி தேங்காயும் கொடுத்தா அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சிலுக்கு வேணுமா நடுவர் அவர்களே? டைரி மில்க் சிலுக்கு அது வேணுமா? அது கிட்டத்தட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் 400 ரூபாய் வரைக்கும் போகுது. அதுதான் ஸ்நாக்ஸ். அன்று தாடி வளர்த்தா என்ன சொல்லுவாங்க? உங்களை சாமியாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வாவ் ப்ரோ நீங்க வேற லெவல் மாஸ் காட்டுறீங்க ப்ரோ. அன்னைக்கு இதுதான் பிள்ளைகள் படுத்துகிற பாடு. இன்றைக்கு பாடுதான் பாடு. தேசத்தை காப்போம் அப்படின்னாங்க அன்னைக்கு. இன்னைக்கு போன்ல என் டேட்டாவை காப்போம்னு ஓடுறாங்க. அழகு அழகு. பெண் குழந்தைகளுக்கு அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் அவங்களோட ஜுவல் பாக்ஸ் நிரம்பி இருந்தது. இன்றைய பெண் குழந்தைகளின் இன்பாக்ஸ் நிரம்பி இருக்கு நடுவர் அவர்களே. பேசுவது பேராசிரியர் மீனலோசினி அல்ல, கணினித்துறை பேசுகிறது, நம் கைகளிலே அப்டேட் பண்ணுகிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏடிஎம் கார்டு மட்டும்தான் நடுவர் அவர்களே. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏடிஎம், ஆனால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எல்லோரும் ஆதார் கார்டு நடுவர் அவர்களே. எங்களுடைய அடையாள அட்டைகள் அவர்கள். அருமை அருமை. தனக்கென்று சமைக்காத ஒரே ஒரு ஜீவன் அம்மா. தனக்கென்று சம்பாதிக்காத ஒரே ஜீவன் அப்பா. அன்று தாய் தந்தை 4 குழந்தைங்க இருந்தாலும் வீட்டுல இடம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இடிச்சு பிடிச்சு ஒருத்தர் குறுக்கா ஒருத்தர் நெருக்கா படுத்துக்குவாங்க. சமைக்கிறதுக்கு சாதம் இல்லைன்னு பகிர்ந்து போடுவாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளை சொல்றான், பொண்டாட்டியோட சேர்ந்துட்டு சொல்றான், என் வீட்டுல நானும் என் பொண்டாட்டியும் தான் இருக்கும், உனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்ல, உனக்கு சமைச்சு கொடுக்க எங்க கிட்டக்க சோறு இல்லைன்னு சொல்றான். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நடுவர் அவர்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல ஒரு பார்சல் வந்திருக்கு. ஒரு வீட்டுல ஒரு அம்மாக்கு ஒரு சுடிதாரும் ஒரு டிஷர்ட்டும். அந்த அம்மா என்ன செய்யும்? மகன்கிட்ட போய் டிஷர்ட்டை கொடுக்குது, மகன்கிட்ட போய் சுடிதாரை கொடுக்குது. நோ நோ இனி தப்பா கொடுத்துட்டமா. மகன் சுடிதாரை வாங்குறா, மகன் டிஷர்ட் வாங்குறா. என்னடா சுடிதார் வாங்குறேன்னா, மம்மி இது பைஜாமா குர்த்தி அப்படி போடு. சரின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு பக்கத்து வீட்டு அம்மா கேக்குது, உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க மாப்பிள்ளை பார்க்க வரலாமான்னு கேக்குது. ஒரு 4 இன்னொருத்தவங்க கேக்குறாங்க, சொந்தக்காரன். வீட்டுக்கு பொண்ணை காட்டுறாங்க. அந்த அம்மா, இந்த பொண்ணு இல்ல மூத்த பொண்ணு. ஐயா என் பொண்ணே இல்ல பையன். ஏனா நடுவர் அவர்களே, முடி வளர்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை சொன்னால் வளர்க்க மாட்டாங்க. முடி வளர்க்காதடான்னு பையன்கிட்ட சொன்னா முடி வளர்க்கறான். கம்மல் போடுங்கன்னு சொன்னா பிள்ளைங்க போட மாட்டேது. கம்மல் போடாதனா பையங்க போடுறான். பொட்டு வையின்னு சொன்னா பிள்ளை கேட்க மாட்டேது. டாட்டூ போடாதடனா பையன் டாட்டூ போடுறான். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஹோட்டல்ல ரொம்ப பசியா நம்ம மத்தியானம் பார்சல் வாங்கிட்டு வருவோம் நடுவர் அவர்களே. சில்வர் ஃபாயில் பொட்டணத்துல கொடுப்பான். நம்மளும் ஆசையா சாம்பார் நினைச்சு பிரிச்சா அது ரசமா இருக்கும், புளிக்குழம்பு நினைச்சு பிரிச்சா அது மோரா இருக்கும். அப்படித்தான் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் என் பிள்ளைகளை படிக்க வச்சா என் கனவெல்லாம் நிராசையாகி பெற்றோர்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் ஏமாற்றங்களாக மாறுகிறது. இந்த லிட்டில் பிரின்சஸ், இதோட முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த லிட்டில் பிரின்சஸ் அலப்பற தாங்கவே முடியாது. அம்மா இல்லைன்னு வீட்டுல பிள்ளைங்க சமைச்சிருவாங்க, சாப்பிட்றாதீங்க நடுவர் அவர்களே. அந்நேரம் அந்த அப்பாவுக்கு வைப்பாங்க, என்ன கருமம்டா இது, இது கருமம் இல்லை சார், இதுதான் குருமா அப்படிம்பாங்க. கட்டி கொடுத்துட்டு அம்மா அப்பா நிம்மதியா, அப்பா பொண்ணு நல்லபடியா கட்டி கொடுத்துரும் நினைச்சு சாமியை கும்பிட்டா, அப்பா என்ன 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க, என்னை காஃபி போட சொல்றாங்க, துணியை நானே துவைக்கணுமா? லிட்டில் பிரின்சஸ். பெற்றோர்களின் பலவீனத்தை பகடைக்காயாய் உருட்டி விளையாடுகிறார்கள். பெற்றோரின் தாகங்களை உணராவிட்டால் வாழ்வில் துயரம், உணர்ந்து விட்டால் அடைவீர்கள் வாழ்வின் உயரம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேராசிரியர் மீனலோசினி இந்த தலைப்பில் எதை எதிர்பார்த்தோமோ அந்த விவாதத்தை தந்தார். இங்கே பிள்ளைகள் பெற்றோரை வழிபடுத்துகின்றனர் என்றால் வழி நடத்துவது மட்டுமல்ல, ஒரு வழி பண்றாங்க பார்த்தீங்களா பெற்றோர்களை, அதையும் பதிவு செய்யணும். அந்த பதிவை மிகச்சரியாக எரிகிற நெருப்பு பெற்றோரின் வயிற்றில் எரிகிறது, பட்டாத்தான் தெரியும், 10 கொடுத்தாத்தான் தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. அத மாதிரி பெற்றோரின் வேதனையை இன்று பிள்ளைகள் நிறைய உருவாக்குகிறார்கள் என்று பல உதாரணங்களை சொல்லி பேசினார். அன்னைக்கெல்லாம் கன்னத்துல ஒரு அப்பு, இடது கன்னத்துல ஒரு அப்பு, வலது கன்னத்துல ஒரு அப்பு, அது அவனுக்கு வைக்கிற பெரிய ஆப்பா இருக்கும், அடங்கிடுவான். இன்னைக்கு ஆப்பர் கேட்கிறான். கடைகள்ல கூட போனா என்ன ஆப்பர் வந்திருக்கு, புதுசு புதுசா என்ன ஆஃபர் போட்டிருக்கு,
ட்ரெஸ்ல போட்டிருக்கா, ஏதாவது பொருள்ல போட்டிருக்கா, இதை தேடி ஓடிக்கொண்டிருப்பதுதான் பிள்ளைகளினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறதே தவிர பிள்ளைகள் பாட்டிற்கு பெற்றோரும் பின்னால் ஓடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது எப்படி சரியாக இருக்கும்? பெற்றோர்கள் வழிகாட்டுதலிலே இருப்பதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது சரியாக நடக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறார். அழகாக இங்கே சொன்னார், இங்கே வீட்டில் வேலை பார்க்கன்னு சொன்னா அந்த காலத்தில் ஆர்வமா பார்த்த காலம். பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு போய் துணையா இருந்து ஆர்வமா பார்த்த காலம். இப்ப என்ன நீங்க காஃபி போட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஆம்பளை பையன் தான் காப்பியை போட்டு இந்தம்மா எந்திரிமா நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் ஆயிருச்சு. இந்த பிள்ளைகளினுடைய வழிபடுத்துதலா சரியாக இருக்கும்? சரியாக இருக்காது. ஆனால் அதுதான் இன்றைக்கு நிறைய வீடுகளில் இருக்கிறது என்று சொல்லி இன்று பிள்ளைகள் பெற்றோரை வழிபடுத்துகின்றனர் என்ற அணிக்கான ஒரு மாறுபட்ட விவாதத்தை, நேர்மறையை மட்டுமே சொல்லாமல் எதிர்மறையாக இருக்கிறவற்றையும் சுட்டிக்காட்டி சமூக மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கிறார். அவருக்கு கரவொலி எழுப்பி பாராட்டலாம். இப்ப அவங்களுக்கு பதில் சொல்லணும். நெல்லை கார்த்திகா ராஜா வருகிறார், விவாதத்தை தருகிறார். வந்தாயே தாயே வாமகளே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை அழைப்பேனா உனைப்பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலும் உன்னைத்தான் அழைப்பேன் தமிழ் தாயே. பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி தீபங்கள் ஒளிர, பட்டாசுகள் வெடிக்க, இன்பங்கள் சிறக்க, தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, தகை சார்ந்த பேச்சாளர்களே, மதுரைனா மல்லி மட்டும் சிறப்பு கிடையாது, மதுரை பொண்ணுங்களும் ரொம்ப சிறப்பா தான் இருப்பாங்க அப்படின்னு சிறப்பா இருக்கக்கூடிய சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கேரளா பொண்ணுக்கும் தமிழ்நாட்டு பொண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். கேரளா பொண்ணுங்க சிரிச்சாதான் அழகு, ஆனா சேர்மத்தாய் வாசன் பிள்ளைக்கு முறைச்சாலே அழகு. அவ்வளவு அழகான பிள்ளைகள் மத்தியில ஒரு அருமையான தலைப்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிறார்களேன்னு எங்க அணி தலைவர் பாருங்க, பார்த்தாலே எங்க ஐயாவை பாவம் போல இருக்குங்க. எதிரணியில இருந்து எங்க மேடம் வந்து பேசினாங்க, அவருக்கு நல்ல உற்சாகமா மேடம்க்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அருமையா பேசினாங்க, அருமையான பேச்சு. ஆமா, அவர் அணித்தலைவர் பச்சை சட்டை போட்ட பச்சை பிள்ளையா, அப்ப இவர் என்ன சிகப்பு சட்டையாங்க போட்டிருக்காரு? இவரும் ஒரு பச்சை பிள்ளை தான் நடுவர் அவர்களே. என்ன பேச்சு இல்ல கேட்கிறேன். முதல்ல அவர் வந்தாரு, டிஆருக்கு தம்பிங்க அவரு, அதனாலதான் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சாரு. கிளி பிள்ளையா பார்க்காதீங்க, சுமை தாங்கியா பார்க்காதீங்க, கைப்பாவையா பார்க்காதீங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. முதல் அணியில வந்து பாசிட்டிவா பேசினாங்க முதல்ல உள்ள ஆள், ரெண்டாவது மேடம் வந்து அப்படி பஞ்சா அடுக்குனாங்க, பஞ்சு புவனேஸ்வரி மாதிரி அடுக்கி பேசினாங்க. உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியதான். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். நாங்க என்ன தெரியுமா நடுவர்களை சொல்றோம், எங்க மேடம் வந்து சொன்னாங்க, தாடி வச்சு பிள்ளைங்க பூரா ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க ஆம்பளை பசங்களை பார்க்காதீங்க, தாடி வச்சு பசங்க தான் கவலையை வெளிப்படுத்துவாங்க. ஆனா எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் சின்ன புன்னகையால எங்க பிள்ளைங்க சமாளிப்பாங்கன்னு சொன்னா, எங்க பிள்ளைகளை வழி நடத்துறதே பெற்றவங்க தான் நடுவர்களே. பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு கத்துக் கொடுக்கறதே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க தான். நீங்க ஜொல் பாக்ஸ் அந்த காலத்துல நிறைஞ்சிருந்தது, இந்த காலத்துல பூரா பொம்பளை பிள்ளைகள் போனை பாருங்க, இன்பாக்ஸ் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? எங்க இன்பாக்ஸ் நிறைய, கெட்ட விஷயங்கள் நிறையலங்க. இந்த சமூகத்துல தனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வீட்டுல இருக்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி கொடுத்த வீரத்தை தாங்க எங்க மதுரை பொம்பளை பிள்ளைங்க காமிக்கும். மதுரைங்கிறது மண்ணுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க, மதுரை பொண்ணோட வீரத்துக்கும் ஃபேமஸ் இல்லையா? உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பெத்தவங்கன்னு எதுக்குங்க பெற்றோர்களை சொல்றாங்க? அவங்க கொடுக்கிறவங்க தானே, பிள்ளைகளை கொடுப்பவர்கள் தானே பெற்றோர்கள். அப்புறம் எதற்கு பெற்றோர்களை பெற்றோர்கள்னு சொல்றாங்க? இறைவனுடைய பெரும் கருணையால் இந்த மாதிரி தங்க பிள்ளைகளை வரமா வாங்கிட்டு வந்திருக்காங்க நடுவர்களே. இறைவன் கொடுப்பதால் பெற்றெடுப்பதால் தான் பெற்றோரை பெற்றோர்கள் என்று சொல்கிறார்கள் சொன்னா, பெத்தவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைங்க அழகா வழி நடத்திட்டு போறாங்க. ஐயா, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியர்கள் கிடையாது,
இந்தியா யார் மனதில் இருக்கிறதோ அவர்கள்தானே நல்ல இந்தியர்கள் என்று சொல்வார்கள். காந்தியடிகள் கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்க இவ்வளவு அகிம்சையா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்கீங்களே, அந்த அகிம்சையை எங்க இருந்து கத்தேங்கன்னு கேட்டதற்கு காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதினார் அவங்க அப்பாவுக்கு. என்ன கடிதம் எழுதினாங்க தெரியுமா? இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று கொடுப்பதற்கு நான் கடைபிடித்த அகிம்சையை எங்கு கண்டாய் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். என் அப்பாவின் கண்ணீர் துளிகளில் தான் நான் அந்த அகிம்சையை கண்டேன் என்று அகிம்சை காந்தியடிகள் சொன்னார்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்க. பையன்கிட்ட யாரை பிடிக்கும்னு கேட்டா எங்க அம்மாவை பிடிக்கும்னு சொல்லுவான். இங்க இருக்கக்கூடிய பசங்க கிட்ட பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? எனக்கு எங்க அப்பாவைத்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒரு ரியல் ஹீரோ அவங்க அப்பா தானங்க. அப்பாவுடைய கனவுகளை எல்லாம் தாங்கடமா நினைக்கிறாங்க. அதுலயும் அண்ணன் வந்து சொன்னாங்களே, பெத்தவங்க கனவை பூரா பிள்ளைங்க கிட்ட திணிக்கிறாங்களே. எங்க பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக பெத்தவங்க தான் கனவையே தொலைச்சுக்கிட்டு இருக்காங்களே, நினைச்சு பாருங்க. முறுக்கு விக்கிற முருகேசன் பிள்ளை மருத்துவர் ஆகுதுன்னு எங்க அண்ணன் வந்து சொல்றாங்களே, நீங்க அந்த புள்ள பேருக்கு பின்னாடி MBBS அப்படிங்கிற பட்டத்தை போடுறதுக்காக பேருக்கு முன்னாடி தான் இன்சியலை கொடுத்துட்டு முறுக்கு விட்டு முருங்கி போறார ஒரு தகப்பன், அது உங்களுக்கு தெரியுதாங்க இல்ல கேக்குறேன்? நல்ல கேள்வி. நீங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தங்கம், உன்னால பேக்க சுமக்க முடியாதுடா, நான் சுமந்துட்டு வரேன்னு உங்க பேக்க அம்மா வாங்கி வச்சுப்பாங்க தானே, உங்க பேக்க அப்பா வாங்கி வச்சுப்பாங்க தானே. அப்பாவும் அம்மாவும் நம்ம சுமையாக நினைச்சிருந்தாங்கன்னா அந்த சுமையை சுமந்திருப்பாங்களா? வயிற்றுல நம்மளை சுமந்து புத்தக பைய கையில சுமந்து உங்க கனவுகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையா சுமக்கக்கூடிய தாய் தந்தையின் கனவுகளை சுமக்கிற பிள்ளைகள் தானே இன்றைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஐயா, ஒரு வீட்ல பொம்பளை பிள்ளை, இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு வீட்ல பொம்பளை பிள்ளை உட்கார்ந்துருக்கு, ஷாலை தூக்கி போடுமா, பெரியவங்க வந்தா வணக்கம் சொல்லு, தண்ணி கொண்டு வந்து குடுன்னு பெத்தவங்க எதுக்குங்க நமக்கு அறிவுரை கூடுறாங்க? அம்மா சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஏமா இப்படி பூமர் ஆண்டி மாதிரி பேசுற, கிரஞ்சியா பேசாதம்மா, எரிச்சலா இருக்குமா. அம்மா மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்ப? அம்மா தாயி, என் மகாராணி மாணி, கடவுள்கிட்ட போய் பிள்ளை வரம் கேட்டா ஆம்பளை பிள்ளை கிடைக்கும், மாரியாத்தா நீயே பிள்ளையா வரணும்னு வரமா வாங்கி பொம்பளை பிள்ளை ஒன்ன பெத்தெடுத்த. நான் புகுந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ போய் ஓ புகுந்த வீட்டுல உன் சுய புத்திய வச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக உனக்கு நான் ஒண்ணா சொல்லித்தரேன்னு ஒரு பொம்பளை சொல்லித்தரா பாத்தீங்களா? அருமை அருமை. எங்க பாட்டி படிக்கலங்க, எங்க அம்மா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சாங்க. இன்னைக்கு நான் முனைவர் பட்டத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு என்னை விட பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னா, அந்த காலத்துல அம்மா கரண்டியை பிடிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த காலத்துல அம்மா புத்தகத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. எங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சொன்னா, பிள்ளைகள் பெற்றோர்கள் வழி நடத்ததாங்க வழி நடத்திக்கிட்டே இருக்காங்க. தாய் தந்தையால் தான் இன்னைக்கு பிள்ளைகள் வழி நடத்தப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். பெற்றோரே பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள் என முத்தாய்ப்பான விவாதத்தை தந்திருக்கிறார் நெல்லை கார்த்திகா ராஜா. அவருக்கு பதில் சொல்லி எதிர்கொண்டிட இதோ வருகிறார் கில்லியாக தினேஷ் ராஜா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தித்திக்கும் தீபாவளி திருநாளிற்கு நம் வீடுகள் எல்லாம் நிறைந்திருக்கும் இனிப்பை போல தமிழை இனிப்போடு தந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா அவனி மாடசாமி அவர்களே, சீன பட்டாசுகளை போல பளபளப்பிற்கு பஞ்சமில்லாத எதிரணியினரே, சிவகாசி பட்டாசை போல வெடித்து சிதறி இருக்கிற எண்ணணியினரே, இங்கு ஆசிரியர்களாகவும் அறிஞர்களாகவும் வீற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகிய என் அருமை பாண்டிய நாட்டின் தேவதைகளே, உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாண்டிய நாட்டு கவிஞர்கள் வாழ்ந்த காலம் இப்போது பாண்டிய நாட்டில் தேவதைகள் வாழ்கிற காலம். அழகு ஐயா, பிள்ளைகள் தான் இந்த காலத்துல வழி நடத்துறாங்கன்னு நான் பேச வந்திருக்கேன். ஆனா பெற்றோர்கள் வழி நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க வழி நடத்துனீங்களா? தர 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 தரன்னு ஜெகச்சே தப்பி இழுத்துக்கிட்டுல போனீங்க. இவங்க வழி நடத்துறது வற்புறுத்தல், நாங்க சொல்றது வலியுறுத்தல். இவனைத்தான் கல்யாணம் பண்ண, வாயை மூடிட்டு கல்யாணம் பண்ணின்னு சொன்னதுதாங்க வற்புறுத்தல். எங்க கிட்டையும் கேளுங்கன்னு சொல்றதாங்க எங்களுடைய வலியுறுத்தல்.
இவங்க பண்ற வழிநடத்தல் துன்புறுத்தல் நடுவர் அவர்களே. இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் பண்ணணும். நான்லாம் இன்ஜினியரிங் ஏன் படிச்சேன் இன்ன வரைக்கும் தெரியல, 10 வருஷம் ஆச்சு. ஆனா நாங்க சொல்றோம் துயரறிஞ்சு செய்யுங்கன்னு சொல்றோம். எங்களுக்கு எது வரும் எங்க கிட்ட கேட்டு செய்யுங்கன்னு சொல்றோம். ஐயா இவங்க சொல்ற வழிநடத்துதல் கட்டுப்பாடு, நான் சொன்னதை தான் கேட்கணும், இதான் ரூல்ஸ் அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல நம்ம வீட்டுல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தாங்கன்னா உன் நண்பன் என்ன ஆளு அப்படின்னு கேட்கிற வழக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க சொல்லி தர்றோம், அப்படி எல்லாம் கேட்க கூடாதுமா, எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு இன்னைக்கு பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறோங்க. அழகு அழகு. ஐயா அன்னைக்கு நீங்க வழி நடத்தினது செல்லம் கொடுத்து வழி நடத்துனீங்க, நாங்க இன்னைக்கு செயல்முறைப்படுத்தி வழி நடத்துறோங்க. அந்த காலத்துல செல்லம் கொடுத்தது தட்டெடுத்து கூட வைக்க முடியாது. இன்னைக்கு தட்டெடுத்து கொடுக்க கூடாது உங்க பையனை ஒரு பிள்ளை கட்டு கொடுத்தா பின்னாடி விழாயிரங்களே மிதிப்பா. ஆமாவா இல்லையா? ஐயா அந்த காலத்துல இந்த பெற்றோர்கள் கவலை என்ன? ஆம்பளை பையங்களுக்கு சமையல் சொல்லி தரலைங்கிறது உங்க கவலையா? ஆம்பளை பிள்ளைகளுக்கு சமையல் தெரியலைங்கிறது உங்க கவலையா? ஆணுக்கும் பெண்ணும் சரிசமம் சொல்லி கொடுக்கலைங்கிறது. அருமை அருமை அருமை. இந்த பதிலத்தான் எதிர்பார்த்தேன். ஐயா ஓடி அந்த கம்பன் பாடாத வள்ளுவன் பாடாதன்னு தம்பி சொன்னாரு, பாரதி பாடினாரு ஓடி ஆடி விளையாடுன்னு. இன்னைக்கு இவங்க வழி நடத்தின நம்மளுடைய வம்சம் எப்படி இருக்கு தெரியுமா? ஓடி ஆடி விளையாட எங்க பிளாட்டில் போதிய இடமில்லை, கூடி ஆடி விளையாட எங்க டாடி மம்மி ஒத்துக்கல. போடா பாரதி போய் சொல்லி நீ சொன்னதை எப்படி செய்யறது? மாலை முழுவதும் விளையாட எங்க டியூஷன் மாஸ்டர் கோச்சுக்கிறாரு. அப்பா மனசுல நான் டாக்டர், அம்மா ஆசை யூஎஸ் இன்ஜினியர், இதுக்கே நேரம் போதல, நான் எங்கிட்டு போய் ஓடி ஆடி விளையாடன்னு இந்த வழி நடத்தல தான் எங்களை கொண்டு போனீங்க. ஐயா பெத்தவங்க வழி நடத்தணும்னா பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லி கொடுக்கணும், அப்படித்தானே? ஆமா. வீட்டுல முக்கியமான விஷயம் பேசும்போது நான் போய் ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்க, உனக்கு என்ன முளைச்சு 3 நிலை விடல, உனக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசு, வாய முடியும் போ, நீ போ ரூமுக்குள்ள போ. சரி ஒரு தலைமைத்துவத்தை சொல்லி கொடுக்கணும், வழி நடத்தணும். எங்க ஒரு பொறுப்பை சொல்லி வீட்டுக்கு கடைக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்க? 1 கிலோ கறி எடுத்துட்டு வரேன், கிழட்டு கறியா எடுத்துட்டு வந்திருக்க, சொல்லி விட்டது மட்டும் பார்த்தாது பின்னாடியே வந்துருவாங்க நடுவர் அவர்களே. ஐயா இணக்கமான உறவுகளை சொல்லி தந்திருக்கிறீங்களா? என் கூட பிறந்த தாய்மாமன் கூட எங்க அம்மா பேசவே இல்லை வாழ்க்கை முழுவதும், சண்டையை போட்டு. என்னடான்னு கேட்டா பத்திரிகையில பேர் போட்ட இடத்துல இனிசியல் போடல, பின்னாடி படிப்பு போடல, இதெல்லாம் சண்டைன்னு கூப்பிட்டு வந்துட்டு வாழ்க்கையில எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க? இவ்வளவு சொல்றீங்களே, இந்த பெற்றோர்கள் குடும்ப வன்முறை சொல்லி கொடுத்திருக்கீங்களே, டவுரி வாங்காம வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணு இந்த கால இளைஞன் என்ன சொல்லி கொடுக்கிறான்? ஐயா மூட நம்பிக்கையை சொல்லி கொடுத்திருக்காங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துல ஒரு மாதவிடாய் காலத்திலையும் சரி, இல்லைன்னா கைம்பெண்ணா இருக்கிற பெண்ணையும் சரி, அந்த கால சமூகம் எப்படி நடத்தி இருந்தது, அந்த பெற்றோர்கள் எப்படி நடத்தி எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரையும் மேடவே நிக்கணும், எல்லா நல்ல நிகழ்வுகளையும் எல்லாரும் வந்து சேரணும்னு சொன்னாங்க. உன்ன இந்த பெற்றோர்கள் சொல்லிடுறாங்க நடுவர்களே, நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆமா நீங்க தான் இதையே சொல்லுவீங்க. இல்லங்க ஒத்துக்கிறோம், அந்த காலத்துல நீங்க பள்ளிக்கு நடந்துதான் போனீங்க. ஏங்க அன்னைக்கு பஸ் இல்ல, நீ நடந்து போனீங்க. ஏங்க அன்னைக்கு கரண்ட் இல்ல, தெருவிளக்க உட்கார்ந்து படிச்சீங்க. அன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல, களியும் கேப்பையும் தின்னீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு, நாங்க சாப்பிடுறோம், அதுக்கு என்னங்க உங்களுக்கு குத்தம்? ஐயா இந்த காலத்துல இளைஞர்களும் இந்த இளைஞர்களும் அமேசான்ல ரிட்டர்ன் போட்டு, ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு, பிளிங்கிட்ல பர்ச்சேஸ் போட்டு, மிந்த்ரால அள்ளி போட்டு, ஓலால ஒரு பக்கம் போய் ராபிடோல ரிவர்ஸ்ல வர்றோம் நடுவர்களே. இந்த கால இளைஞர்கள் இந்த பெற்றோர்களையும் இதற்கு ஏத்த மாதிரி வழிப்படுத்தி இருக்கோம் நடுவர்களே. அந்த காலத்துல இருந்து சரி, இந்த கால பெற்றோர்களும் சரி, சுயமரியாதையை அப்பப்ப விட்டு கொடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரியவங்க வீட்டுக்கு வராங்கன்னா எதிர்த்து பேசாத. எங்க அப்பாவை என் அம்மாவை என் வீடு தேடி உறவுன்னு ஒருத்தர் வந்து நின்று எகத்தாளம் பேசானா பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததுதான் பெற்றோர்கள். அவர்களை எதிர்த்து பேசி என் தந்தைக்கும் தாய்க்கும் சுயமரியாதையை ஊட்டியது இந்த கால பிள்ளைகள் நடுவர்களே. பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? சேமிப்பு சிக்கனம், தங்கத்துல போட்டு வையினுவாங்க, இல்ல அதிகபட்சம் என்ன ஒரு நிலம் வாங்கி வையினுவாங்க. ஆனா இன்னைக்கு பண்டு சீட்டு தெரியாத என் பெற்றோர்களுக்கு வெள்ளி, எஸ்ஐபி, ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டுன்னு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண கத்து கொடுத்து இந்த கால இளைஞன் இளைஞியாக என் தாய் தந்தையை மாற்றுகிறோம் என்றால், ஐயா எதுல வழிபடுத்தியிருக்கோம் நான் சொல்லவா? இந்த கால யதார்த்தத்துக்கு வழிபடுத்தியிருக்கோம். சுயநலமான உலகத்துல சுதாரிப்பா நடந்துக்கோன்னு சொல்லி வழிபடுத்தியிருக்கோம். ஹெல்த்லங்க இன்னைக்கு இந்த ஆரோக்கியத்துல, அந்த காலத்துல நெஞ்சு வலி வந்துச்சுன்னா வெள்ளப்பூட வரைக்கும் கூடன்னு பொண்டாட்டிட்டு கேட்பாங்க, ஒழுங்குமுறையாக 108 போன் அடிச்சு வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவா அப்படின்னு கிளம்புற சுதாரிப்பை வெளிப்படுத்தியிருக்கோம். அந்த காலத்துல வயலும் வாழ்வும் மட்டும்தான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு பிக் பாஸ்ல ஓட்டு போடுற அளவுக்கு அப்பா அம்மாவை மாத்திருக்கோம். இறுதியா நடுவர்களே, தம்பி வந்தாப்ல ஆடி போய் ஆணி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவாருன்னு ஜோசியம் பார்த்து எல்லாருக்கும் நல்லது சொல்றாங்க எங்க பெத்தவங்கன்னாங்க.
அந்த ஜோசியம் பார்த்து தான் எங்க பிள்ளைகளை போய் மண்டையில உட்கார வச்சு தேங்காய் உடைக்கிறது, தீச்சட்டியை தூக்க விடுறது எல்லாத்தையும் நடக்க விடுறீங்களே. இறுதியாக நடுவர் அவர்களே, ஆனானப்பட்ட கடவுளுக்கே பிள்ளை தமிழ் கொண்டுதான் பாட்டு பாட வேண்டும். அந்த பிள்ளையை கொண்டுதான் இந்த காலத்திற்கு எங்கள் பெற்றோர்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால பெற்றோர்களையும் சரி அந்த கால பெற்றோர்களையும் சரி நிகழ்காலத்தில் வாழ வைத்துக் கொண்டிருப்பது பிள்ளைகளே பிள்ளைகளே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினேஷ் ராஜா உள்ளபடியே நிறைவு பேச்சாளர். பிள்ளைகளே பெற்றோர்களை வழிப்படுத்துகின்றனர் என்ற அணிக்கான முத்தாய்ப்பான விவாதத்தை உங்களுடைய மனதிலே விதைத்திருக்கிறார். இப்ப இந்த அணியும் பேசி முடிச்சிட்டாங்க, இந்த அணியிலையும் நிறைவு செய்துட்டாங்க. நாம ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்புக்கு போனோம். அந்த தீர்ப்புக்கு செல்வதற்கு முன்னால் இவ்வளவு நேரம் இந்த பட்டிமன்றத்தை தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்திலும் ஒரு பக்கம் மத்தாப்பு, ஒரு பக்கம் பட்டாசு, ஒரு பக்கம் விருந்தினர் வருக, ஒரு பக்கம் அவங்கள கவனிக்கிற வேலை, இப்படி அத்தனை வேலை இருந்தாலும் எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும் ஒரு நல்ல தலைப்புல பட்டிமன்றம் நடக்குதுயான்னு சொல்லி தமிழன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இரண்டு அணியினர் பேசியதை வைத்து நம்ம தீர்ப்புக்கு வரணும். பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனர் என்று சொல்ல வந்தவர்கள் பெற்றோர் வழிநடத்துவதிலே வளர்ந்த பிள்ளைகள் தான் சாதிக்க முடியும் என்று பேசியிருக்கிறார்கள். பிள்ளைகள் தான் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனர் என்று பேசியவர்கள் இல்லை இல்லை, நாங்கள் பெற்றோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறோம், அதே நேரம் இன்று பெற்றோர்களை ஒரு வழிப்படுத்தி கொண்டிருக்கிற சூழலும் இருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை என்று விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் பெற்றோர்கள் பாடாய் படுத்துகிறார்கள் என்று பிள்ளைகள் சொன்னால் பிள்ளைகள் படுபாடுபடுத்துகிறார்கள் எங்கள் பெற்றோர்களை என்று பெற்றோர்கள் சொல்வது போல இரண்டு அணியினரும் மாறி மாறி பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒப்பிட்டு உங்களுடைய மனதெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வண்ணம், யாரையும் புண்படாமல் எவர் மனதும் நோகாமல் லகுவான விவாதத்தை அற்புதமான வைத்த இரண்டு அணியினருக்கு முதலில் உங்கள் பாராட்டை தந்து விடுங்கள். இப்ப பெற்றோர்கள் வழிநடத்துதல்னா எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க பெற்றோர்கள், பிள்ளைகளினுடைய ஆசையெல்லாம் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டால் அதுதான் நாம் செய்த அர்ப்பணிப்பான வாழ்க்கை என்று பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைப்பது தவறு. எது சரியானது எது சரியில்லாதது என்பதை பார்த்து வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தருகிறார்களோ அதுதான் சரியான வழிநடத்துதல். அதில் பெற்றோர்கள் சரியாக இருக்கிறோம் என்று இந்த அணியினர் விவாதத்தை பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பல வீடுகளில் இப்ப சொன்னாங்க, அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் ஹீரோயினி. இந்த நாட்டில் ஒன்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், கால மாற்றத்தில் எத்தனையோ மாறி இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நம்ம தூக்கி போட்டு கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் திரைப்பட மோகத்தில் இருந்து மட்டும் இன்னும் நாம் எழாமல் இருக்கிறோம். எனது அருமை பிள்ளைகளே, உங்களுக்கு மிகச்சிறந்த கதாநாயகன் என்றால், ஹீரோ என்றால் உங்கள் தந்தையை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. உங்கள் தாயை தவிர வேற ஹீரோயினியை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பெற்றோர் சொல்றாங்க, அந்த கடிந்து பேசினா கண்டிச்சா பிடிக்கலைனா, ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, நான் எங்க அம்மாட்ட பேசி 2 மாசம் ஆச்சுன்னு. பையன் சொல்றேன், எங்க அப்பாட்ட பேசி 3 மாசம் ஆச்சுங்கிறான். இப்ப அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்க பேசலையேன்னு சொல்லி அட பேசாம இருக்காங்களேன்னு அம்மாவும் அப்பாவும் முரண்பட்டால் அது குடும்பமாக இருக்குமா? இல்ல, நம்ம பெத்த பிள்ளை ஏதோ கோபத்துல இருக்குதுங்க, கோபம் தணிஞ்சதுக்கு பின்னால நம்மகிட்ட பேசட்டும்னு இன்னைக்கும் பொறுமை காக்கிற பெற்றோர்கள் இருக்க கண்டுதான் பிள்ளைகள் பிள்ளைகளாக குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிள்ளைகளுடைய வழிகாட்டுதல்னு சொல்ல வந்தாங்க. பெற்றோர்கள் வழிகாட்டுதலை புரிந்து கொண்ட பிள்ளைகள் இன்று நிறைய வந்து விட்டார்கள். பெற்றோர்களின் வழிகாட்டுதலை புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் பெற்றோரின் கஷ்டத்திற்கு உங்களை போல படிக்கின்ற போதே துணை நிற்கிறார்கள். எப்படி? கல்லூரி கட்டணமா,
பெற்றோர் கட்ட முடியாதா? நான் பகுதி நேர வேலைக்கு சென்று அந்த வருமானத்தில் என் கல்லூரி கட்டணத்தை கட்டி படிக்கிறேன் என்று குடும்பத்துக்கு பக்கபலமாக எத்தனை பேர்? இன்னைக்கெல்லாம் திருமண வீடு, காதணி விழா வீடு, பூப்புனித நீராட்டு விழா வீடு, பிறந்த நாள் வீடு, அன்றைக்கு உணவு பரிமாறுவதற்கு அதற்கென்று வேலைக்கு சேர்ந்தவர்கள் வருவார்கள். இன்றைக்கு நிறைய இடங்களிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் தான் தன் குடும்ப கஷ்டத்தை போக்க அங்கே பரிமாறுகிற வேலைக்கு வருகிறார்கள். காரணம், பெற்றோரினுடைய நிலையை அறிந்தவர்கள், பெற்றோரினுடைய வழிகாட்டுதலை புரிந்தவர்கள். அவர்களுக்கு தெரிகிறது குடும்ப கஷ்டம், தாயின் கஷ்டம், தந்தையின் கஷ்டம். அதற்கு துணையாக நாம் இல்லாவிட்டால் நாம் தருதலையாகி போய் விடுவோம் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் வாழுகிற வீடு பெற்றோரினுடைய வழிகாட்டுதலிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைகளினுடைய வழிப்படுத்துதல் எப்படி இருக்கிறது என்று இவர்கள் பேசுகிற போது பெற்றோர்கள் சரியாக வழிநடத்தாமலும் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் இல்லை, அதையும் நாம் மறுக்க முடியாது. ஒரு காலத்துல பிள்ளைகளை அடி அடி என்று அடிக்க சொன்னார்கள். இன்றைக்கு பிள்ளைகளை படி 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 என்று திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிப்பு தன்னால் வரணும், படிக்கிற ஆர்வத்தை தான் பிள்ளைகளுக்கு தூண்டணும். இப்படி வச்சுக்கிறோம், உதாரணத்துக்கு கதவை பூட்டி சாமான் எல்லாம் உள்ள வச்சு உங்களுக்கு தேவையான சோறு தின்பண்டம் பூராத்தி வச்சு பூட்டிட்டு நீ வாட்டுக்கு 4 நாள் உள்ளேயே படிச்சுக்கிட்டு இருக்கணும், எங்கேயும் போக கூடாது அப்படின்னு எந்த பெற்றோராவது சொன்னால் படிப்பு வருமா, வெறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். ஆக பிள்ளைகளினுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்து அவர்களை வளர்க்கவில்லையே. நாங்கள் இன்றைக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க கற்றுக்கொண்டோமே, அதை நீங்களும் கொஞ்சம் கேளுங்கப்பா கேளுங்கம்மான்னு சொன்னா நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது, நீ சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று இவர்கள் விவாதத்தை வைத்தார்கள். பிள்ளைகளுக்கென்று தனியாக வாழ்க்கை அமையும் வரை எப்படி எடுத்துக்கொண்டாலும் பிள்ளைகளுக்கென்று தனியாக வாழ்க்கை அமையும் வரை அவர்களை வழிநடத்துவதில் அன்றும் இன்றும் என்றும் பெற்றோர்கள் இருப்பதே குடும்பத்திற்கு அழகு, நாட்டுக்கு அழகு. தனியாக வாழ்க்கை அமைகிற வரை அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நீ பெரிய ஆளாகி உனக்குன்னு திருமணம் வாழ்க்கைன்னு வந்துட்டா போதும். இப்ப சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, நல்லது கெட்டது தெரியாது. நல்லதுக்கு செஞ்சனாலும் நம்மளுக்கு செய்ய தெரியும், கெட்டதுனாலும் அது கெட்டது தானான்னு பார்க்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அனுபவம் இல்ல. அதனால பெற்றோர்கள் தான் வழிகாட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். பிள்ளைகள் கேட்டாங்க, இந்த அணியினரே நீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க? பெற்றோர் பிள்ளைகள் வழியில நடக்க தொடங்கி பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நேத்தா பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ, பிள்ளை எதை விரும்புதோ அதை நிறைவேற்றி தர்றதாயா என்னுடைய உழைப்பு, என்னுடைய பாசம், என்னுடைய அன்பு என்று சொல்லி பிள்ளைகள் வழியிலே பெற்றோர்கள் நடக்க தொடங்கி பல வருடம் ஆகிவிட்டது. இன்னும் ஏன் அப்படி நடக்கிறாங்க? பேச பேச கைதட்டினீங்க. பெற்றோருக்கு என்னெல்லாம் பிள்ளை இன்னைக்கு காலத்தை உணர்த்துறாங்கன்னு சொல்ற போது இந்த தமிழ் மக்களின் கரவொலி கூடியது. காரணம் என்ன தெரியுமா? அன்று இருந்த பெற்றோரின் அறிவுத்திறனை விட இன்று இருக்கிற பிள்ளைகளின் அறிவுத்திறன் பல்மடங்கு பெருகி இருக்கிறது. அந்த அறிவோடு நீங்கள் வழிநடத்த பார்க்கிறீர்கள். அறிவோடு ஒரு பொருளாதார திட்டத்தை வீட்டுக்கு தந்து அம்மா அப்பா இப்படி செஞ்சா நம்மளும் முன்னேறலாம் என்று சொல்லுகிற போது உங்களுடைய வழிகாட்டுதல் அங்கே இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் பெற்றோருக்கு பலனாக இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளுக்காக பேசியவர்கள் சொன்னார்கள். அதுலதான் சொன்னாங்க, தெரியாததை சொல்லி தர்றாங்க, தெரியாததெல்லாம் சொல்லி தர்றது தப்பு இல்ல. மீனலோசினி அவருடைய விவாதம், பிள்ளைகள் தான் வெளிப்படுத்துறோம், ஆனா தெரியாததெல்லாம் சொல்லி தர்றது தப்பு இல்ல, எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அப்பா அம்மாவினுடைய அறிவுரையை புறந்தல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு. பெற்றோரை பிள்ளைகள் ஒரு வழிப்படுத்துகிறாங்கப்பா, எங்களால ஒன்னும் செய்ய முடியலன்னு அவர்கள் வருத்தப்படுகிற சூழலும் இன்றைய காலகட்டத்தில் உண்டாகி இருக்கிறது. அதனால்தான் குடிக்காதடனா பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், பைக்கில் வேகமா போகாதடானா போகத்தான் செய்யறான், வண்டி வாங்குற வயசுல வாங்கணுமே தவிர படிக்கிற வயசுல வேணாம்னு சொன்னா கேட்கறது இல்ல. கேட்கலையேன்னு சொல்லி வாங்கி கொடுக்காம எந்த பெற்றோர் இருக்கிறாங்களா? இல்லை. பிள்ளைகளின் வழிப்படுத்துதலிலே பின்னால் போய் அவனுக்கு வாங்கி கொடுத்து ஆக வேண்டிய கட்டாய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால்
பெற்றோர் வெளிப்படுத்துகிறார்களா பிள்ளைகள் வெளிப்படுத்துகிறார்களா என்ற கேள்வியை இவர்கள் வைத்தார்கள். விரும்பியதையெல்லாம் செய்யக்கூடிய மனசு அது வேண்டும். ஆனால் பிள்ளைக்காக பெற்றோர்கள் சொல்லுகிற போது அதை கேட்கக்கூடிய மனசும் வேணும். அன்னைக்கு ஏதாவது ஒரு தவறை செய்யணும்னா பயந்து போய் செய்த காலம். சிகரெட்டா குடிக்கிறவன் அப்படி பகிரங்கமா பார்க்க முடியாது, மறைவுக்கு போயிருவான். சித்தப்பன் பெரியப்பன் பழகினவன் அக்கம் பக்கத்து குடும்பத்தால் யாராவது பார்த்துட்டா அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்களேங்கிற பயம் இருந்தது. பெற்றோர்கள் வழிகாட்டுதல் மட்டும் இருந்த போது இன்று பிள்ளைகளும் வழிநடத்த தொடங்கியதனாலே எதற்கும் பயன்படுவதில்லை. கற்றுக்கொள்ளுவான், பிடிப்பான், யாரு கேட்பா? சீரட்டு ஊதிக்கிட்டு இருக்கிற போது புகையை வந்து பிடிச்சா பிடிச்சிட்டு போறேன் போடா என்ற ஒரு திண்ணக்கம் ஏற்படுகிறது என்றால் இது ஆண்டாண்டு காலமாக அனுபவமாக வந்த அந்த பெற்றோரின் வழிகாட்டுதலை மறுக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு கெட்ட பழக்கம் எல்லாம் கூடி போச்சு, போதைப் பொருள் அதிகமாகி போச்சு. ஒருத்தனை காவல்துறை பிடிச்சிட்டு போயிருச்சு. அவங்க அப்பா அம்மா காவல்துறைக்கு அந்த காவல் நிலையம் சென்று போய் என்ன தெரியுமா சொன்னாங்க? இனிமேல் அவன் செய்ய மாட்டாங்க, எங்களுக்காக அவனை விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, டே ஏதாவது செய்யணும்னா வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கடா, ஏண்டா வெளியில போய் செஞ்சு இப்படி காவல் நிலையம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்து தலைகுனிவை ஏற்படுத்துறேன்னு பிள்ளையிடம் கெஞ்சக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. என்றால் இதற்கு காரணம் பிள்ளைகள் வழிப்படுத்த வேண்டும். நல்லதை நோக்கி நகன்றால் பெற்றோர்களும் உங்கள் வழியிலே வருவார்கள். ஆனால் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன், எனக்கு பிடிச்சதைத்தான் செய்வேன், என் உரிமையில தலையிடக்கூடாது, என் சுதந்திரத்தில் யாரும் வரக்கூடாது என்று சொன்னால் அந்த சுதந்திரம் என்பது நல்லதை மட்டும் தருமா கெட்டதையும் தருமா என்று சிந்தித்து பார்த்தால் நல்லவன் தான் அவன் சொல்றான், நான் நல்லாத்தான் இருக்கிறேங்கிறான். ஆனாலும் அவன் குடிக்கிறான். ஏண்டா குடிக்கிற அப்படின்னா சோசியல் ட்ரிங்கருங்க, நான் என்னைய போய் குடிகாரங்கிறீங்க. பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன், அங்கெல்லாம் சோசியல் ட்ரிங்க் பண்ணலைன்னா அந்த வேலையவே என்னால் தக்க வச்சுக்கிற முடியாது. இதை பெற்றோரும் பார்க்கிறார்கள், தெரிகிறது, ஆனால் தடுக்க முடியவில்லை. என்ன காரணம்? ஒரு காலத்தில் பெற்றோர்கள் சொல்லுவதெல்லாம் வேத வாக்கு, இன்றைக்கு பெற்றோர்கள் சொல்லுவது மட்டுமல்ல வேத வாக்கு, பிள்ளைகள் தானாக முடிவெடுப்பதும் வேத வாக்காக மாறிவிட்டது. எனவே சொல்லுகிறோம், பிள்ளைகள் தான் பெற்றோர்களை இன்றைக்கு வழிப்படுத்துகிறார்கள். அதிலே நல்லதையும் ஆக்கி காட்டுவதாக இருக்கிறார்கள், சில தீயவையும் நடக்கிறது என்று இந்த அணியில விவாதத்தை வைத்தார்கள். இப்படி பார்க்கிற போது பெற்றோர்கள் வழிநடத்துதல் இன்றைக்கு அதிகமா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துதல் இன்றைக்கு அதிகமா என்ற கேள்வியை கேட்டால் எது நல்லது கெட்டது என்ற கேள்விக்கு பதிலே தேவையில்லை. பிள்ளைகளுக்கு பின்னால் பெற்றோர்கள் ஓடக்கூடிய நிலை வந்துவிட்டது. இந்த நிலை பணம் தேடுவதற்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர நல்ல குணம் தேடுவதற்கு நிச்சயமாக பயன்படாது. அந்த குணத்தை விதைப்பது பெற்றோர்களினுடைய வழிநடத்துதல் தான். எனவே நல்லது எது கெட்டது எது, எதில் நல்லது இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் வழிநடத்துவதிலே 70% நல்லது இருக்கிறது. பிள்ளைகள் வெளிப்படுத்துவதிலே 30% மட்டும்தான் நல்லது இருக்கிறது. என்றால் நல்லது கெட்டது என்ற அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல சொன்னால் நாம் அப்படி சொல்லிவிடலாம், பெற்றோர் வழிநடத்துதல் தான் நல்லது என்று. ஆனால் பட்டிமன்றத்தின் தலைப்பு அதுவல்ல. இன்று பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்துவது அதிகமாக இருக்கிறதா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துவது அதிகமாக இருக்கிறதா? இப்படி பார்க்கிற போது இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துவதே பெரிதும் இருக்கிறது. எனவே அப்படி இருக்கிற நிலையை நாம் வேண்டாம் என்று புறக்கணிக்க வேண்டாம். பெற்றோர் வழிகாட்டுதலோடு சேர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்கள் வழிகாட்டுதலுக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக பிள்ளைகள் வழிப்படுத்த தொடங்கினாலும் இந்த காலத்தில் யாரும் தவறான பாதைக்கு போய்விட முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பெற்றோர் வழிநடத்துதலை என்றைக்கும் எங்களுக்கான வாழ்க்கையினுடைய மகத்தான வழிகாட்டுதல் என்று நினைக்கக்கூடிய 100% எண்ணம் வரும் வரையிலும் இப்போதைக்கு நிறைய காலமாற்றத்தில் இந்த அறிவியல் உலகில் அதிகமான வழிகாட்டுதலை பெற்றோரையும் சேர்த்து நம்மோடு ஓட வைக்கிற வழிகாட்டுதலை தந்து கொண்டிருப்பது பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகிறார்கள் என்பதையே இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி
இனிய தீபாவளி திருநாளில் ஒரு கனமான தலைப்பை எடுத்து பெற்றோர் வழிநடத்துதலை தூக்கி நிறுத்துவதா, பிள்ளைகள் வெளிப்படுத்துவதை தூக்கி நிறுத்துவதா என்று கேட்ட கேள்வியிலே இரண்டும் சமமாக தோன்றினாலும் ஒன்றை விட ஒன்று நன்மை பயக்கும். ஆனால் ஒன்றை விட ஒன்று இன்று கூடுதலாக இருக்கிறது. அதை குறைக்க தொடங்கினால் என்றைக்கும் நாம் வணங்கும் தெய்வங்கள் நம்மை ஈன்ற பெற்றோர்களே 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 என்பதனை இந்த இனிய தீபாவளி திருநாளில் மகிழ்ச்சியாக அறிவித்து எல்லோரும் மூத்தோர்களிடம் ஆசி பெற்று தீபாவளி பண்டிகையை தித்திப்பாக கொண்டாடி மகிழ்வோம். பட்டிமன்றம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்துலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.